ஆமென். இந்த நாளில் கர்த்தருடைய நாமம் நம்மத்தில் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஆமென். அநேக பேர் வாலண்டியராகவே ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஊழியத்தில் நம் காத்திருப்பில் ஆமென் பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பது அறுவடை. ஆமென். எதற்காக நாம் காத்திருக்கிறோம்? எதற்காக நாம் தெய்வ சமூகத்திலே கூடுகிறோம்? நோக்கம் என்ன? நம்முடைய அறுவடை எதுவாக இருக்குன்னா என்னதான் இருக்கணும்? ஆத்துமா அறுவடை. அல்லேலூயா. விடுதலை சுகம் எதற்காக? ஏன் கர்த்தர் உன்னை சுகப்படுத்த வேண்டும்? ஏன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்? இது ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. நிறைய பேர் விடுதலைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றோம். ஆனால் சபை கூடி ஆராதிக்கிறது, ஆமென், கர்த்தரை அறிந்து கொள்ளுவது, சபைக்கு நாம் ஆராதிக்க வருவது எதற்காக? என்ன நோக்கம்? ஆமென். இந்த சபையினுடைய நோக்கம் என்ன? ஆராதனையுடைய நோக்கம் என்ன? விசேஷமாய் நான் சொல்லுகிறது, எதற்காக கர்த்தர் உன்னை விடுவிக்க வேண்டும்? எதற்காக கர்த்தர் உனக்கு சுகத்தை தர வேண்டும்? ஆமென். இந்த கேள்வி மிக முக்கியமானது. நான் ஏன் சுகம் அடைய வேண்டும்? ஆமென். நான் ஏன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? என்னுடைய தடைகளை எதற்காக கர்த்தர் மாற்ற வேண்டும்? இந்த சிந்தையோடு கூட நாம் தெய்வ சமூகத்திலே காணப்பட வேண்டும். விசேஷமாக காத்திருப்புடைய நோக்கம், ஒரு மனிதன் சுகத்தை பெறுவதின் நோக்கம், ஒரு மனிதன் விடுதலை பெறுவதின் நோக்கம், அது எதற்காக என்று சொன்னால், வெறும் உலகத்திலே சம்பூர்ணமாய் சுகபோகமாய் வாழ்வதற்காக அல்ல. அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையிலே கடந்து போவதற்காக அல்ல. ஆமென். கர்த்தருடைய சிட்சையை ஒருவர் எப்படி எடுக்காத? அற்பமாய் எடுக்காத. ஆமென். பாடுகளும் வியாதிகளும் பலவீனங்களும் தேவனுடைய அன்பு என்பதை புரிந்து கொள். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் மகனே. கர்த்தர் உங்களிலே அன்பாய் இருக்கிறார். அவருடைய அன்பு அளவில்லாமல் இருக்கிறபடியினால் அளவில்லாமலே கடிந்து கொள்ளுகிறார். ஆமென். அப்ப நான் சீர்பட வேண்டிய இடம் இருக்கிறது. என் ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே சம்பூர்ணமாய் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக அல்ல. ஆமென். உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிற சகோதரன் நல்ல கவனிக்க வேண்டும். உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. தேவனுடைய தீர்மானத்தின்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த பரலோக ராஜ்யம்தான் நம்முடைய லெக்காய் இருக்கிறது. ஆமென். அந்த பரலோக ராஜ்யம். ஆமென். எபிரேயர்கள் நிருபத்தில் ஆமென் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, கொஞ்சம் ட்ரபிள் வரச்சு, நம்மை பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துடக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆமென். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, சகோதரா, நம்முடைய லெக்கு இருக்க வேண்டும். யாரு? இயேசுவை நோக்கி ஓடு. ஆமென்.
அவனை இவனை பார்த்து ஓடாத. அவனுக்கு இந்த பாடில்லையே, இவனுக்கு இந்த பாடில்லையே, ஆராதித்து நான் என்ன கண்டேன், எதற்காக எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், நான் ஆராதனைக்கு போனாலும் ஒன்றுதான், போகாவிட்டாலும் ஒன்றுதான். இப்படி பல நிலையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசத்தை என்ன செய்கிறவர், துடைக்கிறவர், முடிக்கிறவர். ஆமென். அவர் யாராய் இருக்கிறார், இயேசுவாய் இருக்கிறார். அப்ப நம்முடைய இலக்கு எது என்று சொன்னால் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனுடைய தொடர்பை நான் இன்றோடு முடிக்க இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப கடந்த நாட்களிலே நித்திய ஜீவனை குறித்தும் அது என்ன என்று பார்த்தோம். அந்த நித்திய ஜீவன் அது யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த நித்திய ஜீவனை நான் அடைந்து கொள்வதற்கு எந்த நன்மை செய்ய வேண்டும். ஆமென். நித்திய ஜீவனுடைய ஐயா சகோதர சபை கூடி ஆராதனை இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா விடுதலை, சுகம், அற்புதம், ஆசீர்வாதம், தரித்திரம் மாறணும், கடன் மாறணும். ஆமென். இதே தான், இதுக்காகத்தான் நான் சபை கூடி வருகிறோம், இதுக்காகத்தான் நான் ஆராதிக்கிறோம் என்கிற சிந்தையிலே நாம் இருக்கிறோம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இரட்சகராய் வந்தது. ஆமென். பாடுபட்டது, அடிக்கப்பட்டது, இரத்தம் சிந்தினது, மரித்தது. ஆமென். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், இன்றைய உபதேசம் எப்படி இருக்கிறது, நீ ஐஸ்வர்யம் அடையும்படியாய், நீ சுகமாய் வாழும்படியாய், ஆசீர்வாதமாய் வாழும்படியாய், இதற்காக தான் கர்த்தர் அடிக்கப்பட்டார், இதற்காக தான் கர்த்தர் ரத்தம் சிந்தினார். இவ்விதமான தவறான போதனை இன்றைக்கு உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. என கருமையான தேவனுடைய ஜனமே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் எதற்காக, ஏன் அவர் இந்த உலகத்திலே இரட்சகராய் வந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய், பாவங்களை மன்னிக்கிற ஒரு தெய்வமாய் வந்தார். எதற்காக என்று சொன்னால், அவர் பட்ட பாடுகள் அனைத்துமே நம்மை எங்கே கொண்டு போவதற்கு, நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போக. அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குள் இருந்த மனிதன், ஆமென், மரணத்தை காணாதபடி நித்திய வாழ்வுக்குள்ளே, நித்திய ஜீவனுக்குள்ளே இருந்தவன் அந்த நித்திய வாழ்வை இழந்தான். எது நிமித்தமாக? பாவத்தின் நிமித்தம். சரி, இப்படி இழந்த மனிதனை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் எங்கே வந்தார்? இந்த ஆழமான சத்தியத்தை இன்னைக்கு அநேக பேர் விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. இயேசு எதற்காக வந்தார் தெரியல, இயேசு கிறிஸ்து ஏன் அடிக்கப்பட்டார் தெரியல, ஏன் நான் சபை கூடி வர வேண்டும், நான் ஏன் இயேசுவை ஆராதிக்க வேண்டும் என்கிற நோக்கம் இன்றைக்கு இல்லை. ஆமென். சுகத்திற்காகவா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சுகமும் ஆரோக்கியமும், ஆமென், விடுதலையும் அது நம்முடைய சொத்தாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வேண்டிய சுகத்தை அவர் என்ன செய்து விட்டார்? சம்பாத்தியம் பண்ணி வைத்து விட்டார். சுகமும் ஆரோக்கியமும் உங்கள் முன்பதாய் இருக்கிறது. நான் இன்னொரு விதத்திலே சொல்வேன் என்று சொன்னால், சுகமும் ஆரோக்கியமும் எங்கே இருக்கிறதுனா உன்னுடைய நாசிக்கு கீழே இருக்குது. ஆமென். உன்னுடைய நாசிக்கு கீழே 1 இன்ச் தூரத்தில் உன்னுடைய ஆசீர்வாதம், சுகம், விடுதலை, எதிர்கால வாழ்வு எல்லாம் எங்கே இருக்கிறது? அப்ப இது எங்கே இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு? உன் நாவில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, சுகத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு உங்கள் முன்னாடி தாங்க ஆண்டவர் என்ன செய்தார்னா,
இனி நான் எதையும் என்ன செய்ய வேண்டாம். ஆமா, ஆண்டவரிடத்திலிருந்து மேலிருந்து இறங்கி வர வேண்டாம். அவர் நமக்காக யாவற்றையும் என்ன செய்து விட்டார், செய்து முடித்தார். அல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதமும் சாபத்தையும் யாருக்கு முன்னாடி வைத்திருக்கிறார், நமக்கு முன்னாடி. ஆமென். இப்ப இந்த ரெண்டுக்குள்ள பிரவேசிக்கிறது யாருடைய வேலை, என்னுடைய வேலை. அப்ப இந்த ரெண்டை பிரவேசிக்க நான் செபிக்க வேண்டாம், அதற்காக எல்லாம் நான் ஆராதிக்க வேண்டாம். ஆமென். அதெல்லாம் நம்முடைய விசுவாசம் வாழ்க்கை பொறுத்தது. உன் நாவு பரிசுத்தமானால் போதும், வாய் பரிசுத்தம் அடைந்தால் போதும். ஆமென். ஆயுள் சக்கரத்தையே என்ன செய்து கொண்டிருக்கிறது, கரைபடுத்தி கொண்டிருக்கிறது. மனிதனுடைய நாவு, மனிதன் வாழ்வதும் எதனால்தான், நாவாலே. மனிதன் ஆமா சாவது எதனால்தான், நாவாலே. உயர்வும் தாழ்வும் உன் நாவில் இருக்கிறது. ஆமென். விடுதலையும் ஆமென், விடுதலை இல்லாமல் இருப்பதும் எங்கே இருக்கிறது, உன் நாவில் இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் நீ என்ன செய்கிற, ஆமென், என்னால முடியல, என்னால முடியல, என்னால முடியல, எனக்கு இனி அவ்வளவுதான், நான் இனி அவ்வளவுதான், நான் இனி அவ்வளவுதான். ஆமென். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொன்னவங்களை எல்லாம் திரும்பி பக்கத்துல பாருங்க. இப்ப எப்படித்தான் இருக்கிறாங்க, அவ்வளவாய் தான் இருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஆமென். உன் நாவின்படியே உனக்காக கடவது. அங்க சொன்னார் உன் விசுவாசத்தின்படி, இங்க சொல்லுகிறார் உன் அறிக்கை. ஐயா அவ்வளவுதான், அவ்வளவுதானா, அவ்வளவுதான், என்னால முடியாது முடியாதுன்னு அவ்வளவுதான். ஆமென். நான் ஆராதித்து என்ன கண்டேன், நான் ஆராதித்து என்ன கண்டேன், நான் ஆராதித்து என்ன கண்டேன். நானும் தான் கேட்கிறேன், நீங்க வந்து என்ன கண்டேன். ஆமென். என்னையா கண்ட. தோத்திரம். எல்லாம் ஃபேனை ஆஃப் பண்ணுங்க. சூப்பரா இருந்து காத்திருப்பு கூட்டம். நாங்க நேற்றுக்கு காத்திருப்பு கூட்டம் நடத்தினோம். ஒரு ஃபேன் ஓடல. எப்படி அக்கினியா இருந்தார்கள் தெரியுமா. உண்மையில ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு, வேண்டாம் ஆஃப் பண்ணிரு, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு. ஆண்கள் பகுதியிலும் சரி இருக்கட்டும். இன்னைக்கு இல்லை, உண்மையத்தான் சொன்னேன், ஆஃப் பண்ணிடுங்க. கவ்வாவா இருந்து நித்திய ஜீவனுக்குள்ள போயிட்டே இருக்கிறாங்க. ஆமென். வாரதே ஆண்டு கூடி ஆவணி கூடி. ஆமென். ஆடிக்கு ஒருக்கா, ஆவணிக்கு ஒருக்கா, அமாவாசைக்கு ஒருக்கா, பௌர்ணமிக்கு ஒருக்கா தெய்வனுடைய சபை வந்து ஆஃப் பண்ணு சொன்னவர் ஆஃப் பண்றாங்களன்னு பாருங்க. ஆஃப் பண்ணி அந்த சைடு ஆஃப் பண்ணி விடுங்க, என்ன நடக்குன்னு பார்ப்போமே. இருக்கட்டுமே. தோத்திரம். யார் யார் தலைக்க மேலே ஃபேன் ஓடுதோ 500 ரூபா வச்சுட்டு போனோம். ஆமா ஆஃப் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அல்லே. எனக்கு ஆஃப் பண்ணணுமா? நான் முடிச்சு தானே இருக்கிறேன், நான் எதுக்கு ஆஃப் பண்ண போறேன். தோத்திரம். உங்க திருப்தி ஆஃப் பண்ணுங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு என்னவா, நாங்கள் என்ன உங்களை போல மனுஷர்கள் இல்லையோ. தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு தெளிவா இருக்கு. தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கவலைப்படாத, ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு. போட்டாளா? ஆஃப் பண்ணிடு. இல்ல நான் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறேன்ல. தோத்திரம். ஆஃப் பண்ணு, சும்மா ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணுடா. பச்சை பாதம் இல்லடா இது. அவ பார்க்குற, அவ சும்மா சொல்ற. அங்க பாருங்க, எங்க ஓடுது, இங்க ஓடுதான். தோத்திரம். ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு, பொறுத்திருக்க வேண்டாம் நீ. தோத்திரம். ஏன்னா அன்னைக்கு முடியம்ப எங்க போனோம், நித்திய ஜீவனுக்குள்ள போனோம். என்ன பாடு. தோத்திரம். பாருங்க, விட மாட்டாங்க இன்னைக்கு. தோத்திரம். இனி கண்ணு மூடுங்க பாப்போமே. அல்லேலூயா. ஆமா, இனி கண்ணை மூடுங்க பாப்போமே.
வெளியே இருக்கிற நீங்கள் பாக்கியசாலிகள். ஆஃப் பண்ண வேண்டாம். ஆமென். நீங்கள் பாளையத்துக்கு புறம்பானவர்கள் அல்ல, நீங்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். அல்லேலூயா. ஆமா, தோத்திர கரங்களை தட்டி நாங்க இப்பதான் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இனி கைத்தட்டி ஆராதிங்க பார்க்கலாம். ஆமென். அங்க யாருக்கெல்லாமோ பிரஷர் வருது. தோத்திரம். அல்லேலூயா. சரி, இப்ப நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க இப்ப நான் ஆமென் வேதத்துல விரைவாய் நாம் கடந்து போக போகிறோம். என்ன நன்மை நான் செய்ய வேண்டும்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்லுகிறது நித்திய ஜீவன் தான் நம்முடைய நோக்கமாய் இருக்கிறது. மீறி எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் பல நாட்கள் சொல்லுகிறேன். நீங்க கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு காலம் நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், சந்தேகப்படாதிருங்கள். எவ்வளவும் சந்தேகப்படாமல் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாயா. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள். உங்களுக்காகத்தான் தெய்வ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம், ஒன்று கூடுகிறோம். இந்த காத்திருப்பு நாளெல்லாம் உன முடியலன்னு வீட்டில் இருக்கிற முடியாதவன் எங்க போன? ஒன்றில் எங்க போனங்க? ஆண்டவர்கிட்ட போனோம். இல்லைன்னா எங்க போனோம்? டாக்டர்கிட்ட போனோம். நான் ரெண்டும் போக மாட்டேன். ரொம்ப ஞானவான்கள். ஆமென். தோத்திரம். அப்படியே போனாலும் நான் எங்க போவேனே தவிர ஹாஸ்பிட்டல்ல போய் எத்தனை மாதம் காத்திருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை பணத்தை கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்லை. நான் அப்படி பணம் செலவாக்கல எங்க வர மாட்டேன். ஆமென். ஒரு டிராவல் தானே உனக்கு. ஆமென். இலவசமாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம் தானே. ஏமா ஒன்ன நீ தியாகம் பண்ணணும். எங்கள் வேலை ஜெபிக்கிற வேலை, எங்களுடைய வேலை உங்களுக்கு ஊழியம் செய்கிற வேலை. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டா செய்யுங்க. சரி, ரொம்ப முடியலன்னா போட்டுக்கோங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசித்து பாருங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 39 போட்டுக்கோங்க. எல்லாம் தூக்கம் எல்லாம் போயிட்டுல. இப்ப இந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து சொல்றாரு, எதை ஆராய்ந்து பாருங்கள்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து என்ன கொடுக்கிறவைகள்? ஃபேன் போட்டுங்க. சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் வெறும் சபை கூடி ஆராதிப்பது மாத்திரமல்ல, இந்த நித்திய ஜீவனை நான் அடைவதற்கு எந்த நன்மை செய்ய வேண்டும்? எந்த நன்மை செய்ய வேண்டுமா? வேத வாக்கியங்களை ஆராயணும். ஆராயணும். எப்பா முதல்ல என்ன செய்யணும்? வேத வாக்கியங்கள். வேத வாக்கியம்னா என்னது? கையில சபையில வேதாகமத்தோடு ஆமென் வேதத்தை கொண்டு சுமந்து கொண்டு கையில பைபிளோடு வந்தவங்க எல்லாம் பைபிளை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். கையில நான் பைபிள் கொண்டு வந்தேன். ஆண்கள் போதில நல்லா தூக்கு பாரு. அடி அங்க இங்கேயும் வாங்குறான் பாரு. நல்லா தூக்குக பார்த்துக்க. இவர்கள் அனைவரும் எதற்கு பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்? அப்ப என சபையில நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்ப வேதத்தை கொண்டு வந்தவர்கள் எதற்கெல்லாம் பாத்திரவான்கள்? நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். ஆமென். அப்படி வேதம் சொல்லுகிறதா? வேதத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். உங்களுக்கு அதற்குரிய ஆசீர்வாதம் உண்டு. இப்போ இந்த வேதத்தை இந்த நேற்றைக்கு திறந்தேன். 5 நாள், குறைந்தது 5 நாள், ஒரு நாள் கூட திறந்து பார்க்கட்டு கை உயர்த்த கூடாது. இந்த வேதத்தை நான் கொண்டு வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
இந்த வேதத்தை நான் கடந்த 5 நாட்களில் திறந்து பார்த்தேன், படித்தேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் கை வைத்துங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பார்க்கலாம். 5 நாளைக்கு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கும் நீங்க என்கிட்ட எல்லாம் நிறைய கை கீழே விழுந்து அவருக்கு நல்லா கை வைத்து ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வெளியே இருக்கிறவர்கள் எனக்கு தெரியுது, உங்க கேமரா இங்க இருக்குது. கை வைத்தினவர்கள் அந்த நான் இப்படி நெளிஞ்சி முறிவி கையை கட்டிக்கிட்டு இருக்க சொல்லல. ஸ்தோத்திரம். கை உயர்த்த சொன்னா கை உயர்த்துறது போல அங்கேயும் பார்த்தீங்களா, நம்ம பையன் மாதிரி புதுசா வரவங்க கூட நல்ல டெக்னிக்கலா பண்றாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்போ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் வெறும் தெய்வ சமூகத்தில் கூடி வருகிறது மாத்திரமல்ல. ஆமென். ஏமா நித்திய வாழ்வு எத்தனை பேருக்கு யார் அதை குறித்து நான் தெளிவாய் சொல்லி தந்தேன். நித்திய வாழ்வு என்பது நமக்கு இந்த உலகத்திலே 70 வருஷ வாழ்க்கை, அது பாடு நிறைந்ததா இருக்கட்டும், அது துன்பம் நிறைந்ததா இருக்கட்டும், அது வேதனை நிறைந்ததா இருக்கட்டும். உங்களில் பல வேதனைப்படுகிறீங்கல்ல பாஸ்டர், என்ன போலெல்லாம் அந்த உலகத்தில் யாருமே இருக்கக்கூடாது பாஸ்டர். ஒரு நாளாகிலும் என் வாழ்க்கையில நான் சுகமாய் இருந்த நாள் இல்லை. சுகம் என்று சொன்னால் எனக்கு என்னவென்றே தெரியாது. ஆமென். நான் அப்படி ஒரு நாள் கூட நான் நிம்மதியாய் சுகமாய் சந்தோஷமாய் வாழ்ந்தது இல்லை என்று சொல்லுகிறீர்கள். ஆமென். நான் சொல்றேன், நீங்கள் தான் நித்திய ஜீவனுக்கு பாக்கியசாலிகளும் அவகாசிகளுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். அதே நேரம் இந்த ஒரு நாள் கூட சுகமில்லாமல் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ்வது ஆசீர்வாதமான வாழ்க்கையா என்று கேட்டால் இல்லை. ஸ்தோத்திரம். பாடு நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவின் மார்க்கம். ஆனால் அது உலகத்தின் பாடு நிறைந்த வாழ்க்கை அல்ல. உலகத்தின் பாடுகளில் இருந்து கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் என்ன செய்கிறார்? விடுவித்து அவனுக்கு இன்னொரு பாடு உண்டு. என்ன பாடு? கிறிஸ்துவின் நிமித்தம். அடுத்த பாடு கிறிஸ்துவின் நிமித்தம். ஆண்டவருக்காக நிற்கிற பொழுது ஆமென், உனக்கு நிறைய பாடு வரும். ஆமென். இருந்து நீ இப்படி தாலி அறுத்தான் வேதத்துல போய் சேர்ந்துட்டியா? இருந்து இப்படி ஒரு பெந்தேகோஸ்து கூட்டத்துல போய் சேர்ந்தியா? ஏன் நமக்குள்ள ஆராதனை இல்லையா? நம்ம ஊர்ல சபை இல்லையா? நீ அங்கத்தான் போகணுமா? நீ இங்கத்தான் போகணுமா? இப்படி பல பாடுகள், பல நெருக்கங்கள். முதல்ல எங்கே இருந்து இந்த பாடு வரும்? உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. முதல் சத்துரு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவன் தான் அல்லாமல் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவாத யாரும் கிறிஸ்தவத்திற்கு என்ன அல்ல, சத்துரு அல்ல. ஆமென். கிறிஸ்தவ சபைக்கு சத்துருவை யார்தான்? கிறிஸ்தவன் தான். கிறிஸ்தவன் தான் கிறிஸ்தவ சபை அழிக்க வேண்டும் என்று இருக்கிறவன். அல்லேலூயா. வேற எந்த மனிதனும் கிறிஸ்துவின் மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவன் அல்ல. அப்படி ஒருவேளை சில பிரயாசப்படுகிறான் என்று சொன்னால் அவன் உண்மையாய் பிரயாசப்படுகிறவன் அல்ல. கிறிஸ்தவன் நிமித்தம் கூலிக்காய் பிரயாசப்படுகிறவன். ஆமென். யார் நிமித்தம்? கிறிஸ்தவனின் நிமித்தம். ஆகையினால் நான் சொல்லுகிறது, முதல் சத்துரு எங்கே இருக்கிறான்? உங்கள் வீட்டிலே இருக்கிறான். இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? தாண்டிதான் எங்கே வர வேண்டும்? நித்திய ஜீவனுக்குள் வர முடியும். ஆகையினால் நித்திய ஜீவனுக்குள் வர விரும்பினால்
அடுத்து நாம் செய்ய வேண்டியது வேதத்தை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப வேதத்தை ஒரு மனிதன் முதல்ல ஆராய விரும்பினால் முதல்ல அவன் வேதத்தை என்ன செய்யணும்? வெளியே நிற்கிற எல்லாம் கவனமா கேளுங்க. முதல்ல வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்காம வேதத்தை என்ன செய்ய முடியாது? ஆராய முடியாது, வாசிக்க முடியாது. சகோதரா, வேத வசனத்தை நேசிக்கணும். ஆமென். அந்த நேசம் இருந்தால் எனக்கு வேதத்தை வாசிக்க தெரியாவிட்டாலும் என்ன செய்ய முடியும்? வேதத்தை நேசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? என்ன சமாதானம்? மிகுந்த சமாதானம். ஆமென். வேதத்தை நேசிப்போருக்கு என்ன உண்டாம்? மிகுந்த சமாதானம் உண்டாம். ஆகையினால் எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் நானும் வேதத்தை என்ன செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டு பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 4 வெளிச்சம் உண்டு. எல்லாருடைய மொபைல்லையும் என்ன உண்டு? சாதாரணமான ஒரு பைபிள் நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஆமென். அடுத்தது எனக்கு வாசிக்க தெரியாது. சாயங்காலமும் விடியற் காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. 6 பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் புரியுதில்ல? இப்போ நீங்க எந்த வசனத்தை எடுக்கனாலும் வாசிக்கனாலும் எங்க இருக்கு? வேதத்தில் அங்க என்ன இருக்குங்க? செல்ல மொபைல் என்ன இருக்கு? இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆமென் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படி இருந்தும் நாம் இன்றைக்கு அதை என்ன செய்யாதவர்களாய் இருக்கிறோம்? நாடாதவர்களாய் இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் வாஞ்சை இன்னைக்கு இருந்தால் நேசிங்க. வேதத்தை நேசி முதல்ல. ஆமென். நல்ல தம்பி, வேதத்தை நேசி. நேசித்தால் என்ன உண்டு? சமாதானம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, வீட்டில் சமாதானம் இல்லை பிரதர், நிம்மதி இல்லை பிரதர். ஏமா, ஜபம் நீங்கள் தேவனோடு என்ன செய்வது? பேசுவது. ஜபம் நீங்கள் தேவனோடு பேசுவது. நித்திய ஜீவனுக்குள் ஜபம் அல்ல நம்மை கொண்டு சேர்ப்பது. நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் அது எதன் வழியாக தான் போக முடியும்? தேவனுடைய வார்த்தையின் மூலம். தேவனுடைய வார்த்தையின் மூலம். நீ தேவனோடு பேசுகிறதுனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நித்திய ஜீவனுக்குள்ளே ஒரு மனிதனாலும் போக முடியாது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜபம் எப்படி இருக்கிறது? அருவருப்பாய் இருக்கிறது. வேதம் முக்கியம், வசனம் முக்கியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜபம் 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 ஜபம். வேதத்தை இரவும் பகலும் தியானி. ஆமென். எப்ப பார்த்தாலும் ஒரு மொபைல் ஹெட்போன் எல்லாம் இருக்குல்ல, ஆமென், காதுல என்ன செய்துங்க? வச்சுங்க. ஆமென். சினிமா பாட்டே கேட்டுட்டு நடக்காத. அல்லேலூயா. சினிமா பாட்டே கேட்டுட்டு நடக்காத. பைத்தியக்கார உலகம் ஆகிவிட்டது. ஐயோ, போன வெளியே இறங்கின எல்லாம் மெண்டல் ஆகி போச்சு. ஆமென். எல்லாமே மெண்டல் தான். வீட்டுல இருந்து இறங்குற தன் போக்கிலே பேசிட்டு எங்க வரைக்கு? முன்னாடி எல்லாம் நம்ம இப்படி தன் போக்குல பார்த்து பேசிட்டு போறதை பார்த்து, பாவம் என்ன இருக்க மக, நல்லா படிச்ச பிள்ளை, இப்படி ஆகி போச்சே, இப்படி பரிதவிக்கப்பட்ட காலம் பார்த்துருக்கீங்களா? நல்ல காலேஜ் எல்லாம் படிச்சது, இப்படியே எல்லாம் தன்னாலே பேசிட்டே நடக்குது பாருங்க. ஆமென். தோத்திரம். இன்னைக்கு இந்த நிறைய இப்படி பார்த்துட்டோம் பார்த்தீங்களா? இப்ப எல்லாரும் இப்படி பார்க்கிற பொழுது உலகமே என்ன ஆகிவிட்டது? மெண்டல் ஆகிவிட்டது. தோத்திரம். அல்லேலூயா. நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, என் பக்கத்துல ஒரு ஆள் என்ன செய்துட்டு இருந்தாரு? ஆமா, டீ குடிச்சிட்டு நின்னாரு. ஆமா,
நான் என்ன செய்துட்டு இருக்கிறேன், டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த ஆள் பேசிட்டு நிக்கிறானோ ஒன்னும் தெரியல பாருங்க. ஆமென். சும்மா தான் நின்னாரு. நாங்க 3 பேர் நிக்கிறோம். திடீர்னு கக்கன்னு சிரிச்சார் பாருங்க. பக்கத்துல இருந்த ஆளு டீயை கீழே போட்டாரு. டவான்னு கீழே உடஞ்சிட்டு கிளாஸே போயிட்டு 3 பேர் நிக்கிற. அந்த ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த 3 பேரும் வேற வேற ஆட்கள். இவர் எங்க இருக்கு, 2 பேருக்கு நடுவுல நிக்கிறாரு. நல்ல காலம் நான் கிட்ட இருந்த என் நிலைமை அதுதான். ஆமென். இவன் எதிர்பார்க்கவே இல்லை. இதால என்ன போன்ல பேசிட்டு இருக்க, ஒன்னும் சொல்லாம சும்மா டீயை வாங்கினாரு, சும்மா நின்னாரு. திடீர்னு நின்று சத்தம் போட்டு ஒரு சிரிச்சாரு. இவன் பக்கத்துல மெண்டல் நினைச்சிட்டாரு. கீழே தன்னாலே விழுந்துட்டு தோத்துறோம். அதுக்கப்புறம் பார்த்தா என்னையா நேற்ற நான் போன் பேசிட்டு இருந்தேன். தோத்துறோம். இப்ப இந்த நிலைமை ஆகிறது. நான் என்ன சொல்லுகிறேன், வேதத்தை என்ன செய்யுங்கள். ஒரு குடும்பத்தில் சமாதானத்தை அடைய, ஆமென், சமாதானமான வாழ்வு, வேதத்தை என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆமென். வாசிக்கிறதுல இருக்காதிருங்கள். வேதத்தை என்ன செய்யுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். ஒரு வசனத்தை எடுத்தா அதை ஆராய்ந்து பார். ஆமென். அதை ஆராய்ந்து பார். அந்த கன்மலை யார்? இந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்ப இந்த கன்மலை யாரு? அங்கே பழைய ஏற்பாட்டின் கன்மலை யாரு, புதிய ஏற்பாட்டின் கன்மலை யாரு? இது எங்கே சொல்லுகிறது, எப்படி சொல்லுகிறது, ஏன் அது கிறிஸ்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது? ஆமென். வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கும் எனக்கும் என்ன உண்டு தம்பி? நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். நித்திய ஜீவன் என்றால் மரணத்துக்கு பின்பு அல்ல. ஜீவனை உடையவன் தான் ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். மரித்த பின்பு அல்ல நான் நித்திய ஜீவனை அடைவது. அந்த நித்திய ஜீவனுக்குள் ஒருவர் பிரவேசிக்க விரும்பினால் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற பொழுது எதை அடைந்திருக்க வேண்டும்? இந்த நித்திய ஜீவன் நமக்குள் வர வேண்டும். நித்திய ஜீவன் நமக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த நித்திய ஜீவன் யாராய் இருக்கிறார்? இயேசுவாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை எனக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அப்ப இந்த இயேசு இப்பொழுது எப்படித்தான் இருக்கிறார்? ஆமா, பரிசுத்த ஆவியானவராய் வார்த்தையாகிய தெய்வம். ஆமென். இயேசுவை பார்க்கணும்னா இப்ப எதுல தான் இங்க பார்க்க முடியும்? தேவனுடைய வார்த்தையில. இப்ப இயேசு எனக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் எது எனக்குள்ளே வர வேண்டும்? தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே வர வேண்டும். ஒரு மனிதனுக்குள் தேவனுடைய வார்த்தை உள்ளே வந்தால்தான் அவனுக்குள் இயேசு வருகிறார். இந்த தேவனுடைய வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ற மனிதனுக்குள் இருக்கிறதோ அவன் எதற்குள் இருக்கிறான்? நித்திய ஜீவனுக்குள் இருக்கிறான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாருக்குள்ளும் வசனம் இருக்கிறது என்று சொன்னால் அவன் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ளே இருக்கிறானா என்று கேட்டால் இல்லை. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு சாத்தானு என்ன ஓதும்? சாத்தானு ஆமாடா, நமக்கு இன்னைக்கு பார்க்கும் போதெல்லாம், நான் இன்னைக்கு டிவி எல்லாம் பார்க்கும்போது சூப்பர்டா, என்ன அழகா சாத்தானு வேதம் ஓதுது, அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஆமென். எக்கால சத்தங்கள் அநேகம் இருக்கிறது. அதிலே ஒரு எக்கால சத்தம் இருக்கிறது. என்ன சத்தம்? என்ன எக்கால சத்தங்க? விளங்காத எக்கால சத்தம் ஒண்ணு இருக்குது. அல்லேலூயா. எக்காலத்தை ஊதுகிறவன் எல்லாரும் ஊதுகிறார்கள். கிழக்கிருந்து ஒருக்க ஊதுகிறான், ஒருக்க வடக்கிருந்து ஊதுகிறான். ஊதுகிறதுக்கு சில நல்லா டிசைன் பண்ணி ஊதுகிறான். ஆனா என்னதான் இருக்கிறது? விளங்காத எக்கால சத்தம். அப்படின்னு சொன்னா அந்த சத்தத்தை கேட்கிறவன் ஒருவனும் என்ன செய்ய மாட்டான்? விளங்க மாட்டான். ஆமென். ஆனா ஊதுகிறவன் என்ன செய்வான்? செழிப்படைவான். அல்லேலூயா. ஐயா, பரிதாபம். சரி, இப்ப இன்னும் வசனத்தை நாம் கடந்து போவோம். வாசிங்க பார்க்கலாம். ஆமென்.
வேதத்தை அவன் நேசிகள். யோபு சொல்லுகிறார், யோபு 23:1 வாசியுங்கள். யோபு 23:1 இல்லையோ 11. ஆகாரத்தை பார்க்கலும் ஆமென் நான் என்ன செய்தேன்? அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். வேதத்தின் வசனங்கள், தேவனுடைய வார்த்தை யோபுக்கு எப்படி இருந்தது? ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. சரி, அடுத்தது யோசுவா 1:8 வாசியுங்கள். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், தங்கச்சி நல்ல கவனிங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்னாச்சு? நித்திய ஜீவன் வர வேண்டும். எங்க செத்த பிற்பாடு அல்ல, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் யாரை துதியார்கள்? கர்த்தரை துதியார்கள். ஆமென். மரித்தோரிடத்தில் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் சொன்னாரு, ஜீவனுள்ள தேவனை எங்க போய் தேடாத, மரித்தோரிடத்தில் தேடுகிறது. என்ன ஒருத்தவன் ஆண்டவரை பின்பற்றி வர விரும்புகிற பொழுது அவன் சொன்னா, ஐயா நான் முதல்ல போய் என் அப்பா மரித்து போனாரு, என் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு நான் என்ன செய்கிறேன்? உம்மை பின்பற்றுகிறேன். அவர் என்ன சொன்னார்? மரித்தோர் அடக்கம் பண்ணட்டு, நீ மரித்தோரின் கூட்டத்தில் உள்ளவன் அல்ல. அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் நீ இப்பொழுதே அந்த நித்திய ஜீவன் உனக்குள் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். நித்திய ஜீவனை நீ பின்பற்று. இயேசு நம்முடைய வாழ்வில் நித்திய ஜீவனாய் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அப்ப என்ன சொல்றன்னா, இந்த பாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன செய்யக்கூடாதப்பா? உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அதை என்ன செய்வாயாக? தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அல்லேலூயா. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். போதும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய வழி வாய்க்க வேண்டும். இந்த பார் தம்பி, பல பிரயாசம் பண்ற, வியாபாரத்துல, தொழிலில, ஆமென், முன்னேறுவதற்கு எவ்வளவோ பிரயாசப்படுறோம். வாழ்க்கையில முன்னேற எவ்வளவோ பிரயாசப்படுறோம். ஆமென். போற இடெல்லாம் உன் வாழ்க்கை ஃபெயிலியரா இருக்கிறது. நல்லா புரிந்துக. எந்த இடத்துல போனாலும் போன 10 நாளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ற. சூப்பர் பாஸ்டர், கர்த்தருடைய கிருபையால் எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்தார், கர்த்தருடைய கிருபையால் நான் நல்ல இடத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். இப்படி எல்லா இடத்திலையும் போன 10 நாள் நல்ல சாட்சி சொல்ற. ஆமென். ஒரு தொழில் தொடங்குற, ஆரம்பத்துல நல்ல சாட்சி சொல்ற. ஆமென். என் வேலை நல்லா இருக்கிறது, என் தொழில் நல்லா இருக்கிறது. இப்படி எத்தனையோ தொழில்கள் நன்றாயிருக்கிறது என்று சொல்லி முடிவிலே ஒவ்வொரு தொழில்களின் முடிவு ஆமென் தரித்திரமும் கஷ்டமும் பாடுமாயிருக்கிறது. ஆனால் அப்புறம் என்ன சொல்லுகிறோம்? ஐயா, எனக்கு எங்க போனாலும் என்ன செய்யவில்லை, என் தரித்திரம் என்னை விடவில்லை. ஆமென். எனக்கு எங்க போனாலும் தரித்திரமாய் இருக்கிறது, ஒரு சாபம் என்னை பின்தொடருகிறது. ஆமென். நேற்றைய தினத்துல ஒரு சகோதரிடத்துல ஒரு காரியம் விசாரித்தேன். தன் பிள்ளைக்கு சுகமில்லை. ஆமென். எப்படிப்பா இருக்குது உன் பிள்ளை? நல்லா இருக்குதா, சுகமாய் இருக்கிறதா என்று நான் விசாரித்த பொழுது
எனக்கு கிடைத்த பதில் என்ன? தம்பி ஒரு சேர் எடுத்து கொடுங்கப்பா. எனக்கு கிடைத்த பதில் என்ன வெளியே? ஆமென். அத பதில் எப்படி இருந்ததுன்னா, முற்பிதாக்களின் சாபமாம். என்னையா பதில்? முற்பிதாக்களின் சாபமாம். ஆகையினால் நான் என்ன செய்ய? நான் என்ன ஜெபம் பண்ணாலும் இந்த சாபத்தை எப்படி தீர்க்கன்று எனக்கு தெரியல. ஆமென். இது எப்படி அப்படின்னு சொல்லுகிற ஒரு கேள்வி என்னிடத்துல. அடுத்த பதில் எப்படின்னா, பாஸ்டர் நான் அந்த முற்பிதாக்களின் சாபத்தை எப்படி தீர்க்க என்று நான் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன், ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் வேதம் என்ன சொல்லுது, இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது? ஆமென். குடும்பத்தில் சமாதானத்தை காண வேண்டும் என்று சொன்னால் முற்பிதாக்களின் சாபம் எப்படி தீர்ப்பது என்று ஆராய்ச்சி பண்ணாம எதை ஆராய்ச்சி பண்ணு? வேத வாக்கியங்களை என்ன செய்து பாருங்கள், ஆராய்ந்து பார். ஆமென். வேதத்தை ஆராய்ந்து பார். நான் சொன்னேன் தீர்க்க தரிசனம் தப்பா போச்சப்பா. ஆமென். முற்பிதாக்களின் பாவம்னு சொன்னாங்களே, உண்மையான தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? உன்னுடைய பாவம். ஆமென். இப்ப ஊழியக்காரன் கொடுக்கிற தீர்க்க தரிசனம் இது முற்பிதாக்களின் பாவம் அல்ல, உன்னுடைய பாவம் என்று சொல்லவில்லையா? யதார்த்த உண்மை உன்னுடைய பாவம். தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே நன்மையை வரவிட்டாதபடிக்கு ஆவுன்னு சொன்னா செத்தவர்களை ஆமென் என்ன செய்கிறோம்? பழி போடுறோம். ஏன்னா அவங்க இப்ப உயிரோடு இல்ல, பாத்தீங்களா? ஆமென். நல்ல சான்ஸ் நமக்கு. இப்ப அவங்கள தாத்தாவை பழி போட்டாலும் அவருக்கு தெரியாது, பாட்டிய பழி போட்டாலும் அவருக்கு தெரியாது. வா பாட்டி, உன் தாத்தா, வா அப்பா. அல்லேலூயா. நீ யாரு? உன்னுடைய பாவம், உன் அக்கிரமங்கள். ஆமென். காரணம் இல்லாமல் ஆண்டவர் ஒருவரையும் என்ன செய்ய மாட்டார்? சிட்சிக்க மாட்டார். இப்ப நான் சொல்லுகிறேன், நீ போற இடமெல்லாம் உன் வாழ்க்கை தோல்வியா இருக்கிறது, செய்கிற தொழில் எல்லாம் தோல்வியா இருக்கிறது சகோதரா. ஏன்? என்ன காரணம்? ஒரு காரணத்தை நான் சொல்லுகிறேன். நீ தொழில் செய்கிறாய், ஆமென், வியாபாரம் பார்க்கிறாய், தொழில் செய்கிறாய், புதிய புதிய வேலையில் எல்லாம் ஜாயின்ட் ஆகிறாய். ஆனா உன்னால் நிலைத்து இருக்க முடியவில்லை, உங்களால் அதிலே முன்னோக்கி வர முடியவில்லை. எந்த தொழில் செய்தாலும் நாளுக்கு நாள் தோல்வியை சந்திக்கிறீர்கள். ஒரே ஒரு காரணம் இருக்கிறது. ஆமென். என்ன காரணம் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் சகோதரனே, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். ஏதோ சாபம் உங்களை பின்தொடர்கிறது என்று அல்ல, பாவிகளில் பிரதான பாவி என்பதனால் அல்ல, ஆனால் உங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தடையாய் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ என்ன செய்தபடினால் ஒதுக்கி வைத்தபடினால், அல்லேலூயா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ திறக்காதபடியினால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அற்பமாய் எண்ணினபடியினால், இந்த வேதத்தை அசட்டை பண்ணினபடியினால், வேதம் உனக்கு அசட்டே இருக்கிறதா? வேதத்தை எடுக்க வெட்கப்படுகிறியா? என்னை குறித்தும் என்னுடைய வார்த்தை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து நானும் என்ன செய்வேன்? வெட்கப்படுவேன். உனக்கு இந்த வேதத்தை எடுத்து படிக்க வெட்கமா இருக்கிறதா சகோதரனே? ஒரு வேலை ஸ்தலமா இருக்கலாம், தொழில் ஸ்தலமா இருக்கலாம், வியாபார ஸ்தலங்களா இருக்கலாம். ஆமென். சும்மா இருக்கிற பொழுது ஆமென் ஏதோ ஒரு நியூஸ பார்த்துட்டு நியூஸ் பார்க்கணும், ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஆமென். நிகழ்ச்சிகளை பார்க்கிறதை விட இந்த வேதம் உன் வியாபார ஸ்தலத்திலே உன் மேஜைக்கு முன்பதாக இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருக்கைக்கு முன்பதாக வேதத்தை கொண்டு வை. சத்திய வேதம் உனக்கு முன்பதாக இருக்கட்டும். வேலை பார்க்கிற இடத்திலே சத்திய வேதம் உன் கையில் இருக்கட்டும். ஆமென். மொபைல் கையில வச்சிருக்கிறல்ல, மொபைல்ல கூட தேவனுடைய வார்த்தை கேட்கலாமே.
அல்லேலூயா. இதை நீ ஒதுக்கி தள்ளிவிட்டால் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய்? எப்படி உயர்த்தப்படுவாய்? சகோதரா, வெறும் ஜெபம் போதுமா? பாஸ்டர் காத்திருக்கிறார், காத்திருப்பு கூட்டம் நடத்துகிறார். அல்லேலூயா. நான் போவோம், தரித்திரம் மாறும், கஷ்டம் மாறும், பாடு மாறும். நீ வேதத்தையே திறக்க மாட்ட. ஆமென். வேதத்தையே நீ என்ன செய்து விடுவாய்? ஆமா, மறப்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன மறப்பாரா? ஐயா சொல்லு, இப்ப சொல்லு. நீ என் வேதத்தை மறந்தால், அப்ப நேற்றைக்கு ஒரு சாட்சி வந்தது. யாருடைய பாவம் என்று? யாருடைய பாவம்? பிள்ளைக்கு சுகம் இல்லை, யாருடைய பாவம்? அப்போ இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? முற்பிதாக்களின் பாவம் அல்ல சகோதரனே. நீ வேதத்தை மறந்தபடினால் கர்த்தர் யாரை மறந்தார்? பிள்ளைகளை மறந்து விடுவார். சகோதரா, தகப்பன்மாரே, தோத்திரம். ராத்திரி முழுவதும் எனக்கு இது என்ன வியாதின்னு தெரிய மாட்டேங்குது. வாழ்நாள்ல ஒரு நாளாவது என்ன செய்யுங்கள்? கண் விழித்திரு. அப்பொழுது என்ன செய்வாய்? சிலரெல்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கண் விழித்திருந்தாலும் கிண்ண சாதனம் போலதான் எனக்கு தெரியுது. தோத்திரம். ஒரு கிண்ண சாதனையாவது படைங்கய்யா. தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் அல்ல, நான் சொல்லுகிறது அது பலவீனம் அல்ல, பிசாசுன்னு சொல்றேன். கணனித்திரையின் ஆவி. ஒரு சிலர் அந்த பிசாசு விதைக்கிற விதைய எங்க போட விடாம, அந்த நிலத்துல போட விடாம என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இவர்கள் தூங்குகிற பொழுது அவன் எதை கொண்டு விதைக்கிறான்? களைய கொண்டு விதைக்கிறான். ஆமென். அவன் களைய கொண்டு விதைக்கிறபடினால், இப்ப நான் சொன்னேன், அவன் நீ வேதத்தை மறந்தால், ஆமென், அவர் உன் இது நான் சொன்னது. இவர்கள் அறகுற என்ன செய்கிற தூக்க மயக்கத்தில் இருக்கிற பொழுது அவன் என்ன செய்கிறான்? களைய கொண்டு விதைக்கிறான். நீ உன் மனைவியை மறந்தால் அவர் உன் பிள்ளை மறந்து விடுவார். வீட்டில் போய் இதை இவர் எப்படி பேசலாம், இது எப்படி சொல்லலாம், என்னை தானே சொல்லுகிறார், இப்படி சொல்லலாமா? ஏன் நான் சொல்லவே இல்லையே. பிசாசு என்ன செய்கிறான்? அதனால் என்ன செய்யாதுங்க, கண்ணு மூடும் போது நான் பேசுகிறது எல்லாம் யாருக்கா இருக்கும்? யாருக்கா இருக்கும்? கண்ணு மூடி கண்ணு திறக்கும் போது எல்லாமே உங்களை பேசினது போல இருக்கும். ஆமென். முற்றிலும் கண்ணு திறந்திருந்தால் அது யாருக்கா இருக்கும்? ஆமென். கர்த்தர் என்னோடும் பேசுகிறார், எல்லாரோடும் பேசுகிறார். கரங்களை தட்டி. சரி, அப்போ நான் சொல்லுகிறது என்னன்னா, இப்ப என்ன அழகா சொல்றார் பாருங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். அப்பொழுது நீ உன் வழியை என்ன செய்வாய்? தம்பி, இது உங்களுக்கு கடைசி வார்னிங். இனி போகிற இடங்களில செய்கிற தொழிலாயிருக்கட்டும், வியாபாரமாயிருக்கட்டும், ஆமென், நீங்க வேலை பார்க்கிற இந்த வேலையாயிருக்கட்டும், இனி உள்ள நாட்களில் உங்கள் வேலைகளிலே நீங்கள் நிலைத்திருக்க விரும்பினால், நிறைய தோற்று போன மனிதர்களை நான் பார்க்கிறேன். இப்பொழுது நீங்கள் இனி பார்க்க போகிற இல்லது பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலையில நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க விரும்பினால் நான் ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன். ஆமென். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வேதத்தை இரவும் பகலும் என்ன செய், நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் தியானி, வாசிக்க ஆரம்பி. 100% நான் சொல்லுகிறேன், இந்த முறை உன்னுடைய வேலை சக்சஸ் ஆய் முடியும். அல்லேலூயா. இந்த முறை உன் வியாபாரம் சக்சஸ் ஆய் முடியும். இந்த முறை உன் தொழில் சக்சஸ் ஆய் முடியும். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முறை கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வாசலை திறப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால்
இந்த தேவனுடைய வார்த்தை உன்னை ஜீவனுக்குள்ளே நடத்துகிறது. அல்லேலூயா. ஆமா, இத்தனை வருஷம் உன் வாழ்க்கை அழித்து கொண்டிருந்த அந்த மரண தூதன், அந்த சங்கார தூதன் நம்மை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு அவன் விலகி ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணுமா? ஆமென். ஒரு பட்டணத்தார் உண்டு வேதத்துல. ஒரு பட்டணத்தாரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த பட்டணத்தார் வேதத்தை என்ன செய்தார்களாம்? என்ன செய்தார்கள்? பட்டணத்தார் ஒரு ஆள் தான் சொல்லி இருக்கிறாங்க. தோத்திர யார் சொன்னது முதல்ல? நீங்களா? என்ன பட்டணத்தார்? ஏமா பெராயா பட்டணத்தார். பெரேயா. ஆமென். ஒரு வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10-11. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். நல்ல பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு எதை ஏற்றுக்கொண்டு? வசனத்தை. நல்ல கவனிச்சிக்கையா. வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் இதை என்ன செய்தாங்க? இந்த புஸ்தகத்தை எடுத்து உள்ள என்ன இருக்குது அப்படின்னு வாசித்து பார்த்தார்களாம். ஆராய்ந்து பார்த்த, தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும், தெசலோனிக்க சபையை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கரங்களை தட்டி தோத்ரம் தோத்ரம் தோத்ரம். ஆமென். வாசியா. ஏமா இதெல்லாம் என்னையா செய்யணும்? பாஸ்டர் சொல்றார செய்து பார்ப்போமே. நம்ம வீட்டுல நம்முடைய குணம் மாற மாட்டேங்குது. கோபமா வருது பாஸ்டர், ஒரு மூர்க்கமா வருது. வீட்டுல எனக்கு அன்பா இருக்க பிடிக்கல, மனைவி பேசுனா கேட்க பிடிக்கல, ஒரு வார்த்தை எனக்கு அவர் என்ன செய்ய முடியல, பேசினாலே எனக்கு என்ன வருது? வீட்டுல எப்ப பார்த்தாலும் நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல. ஏயா இத ஒருக்க என்னதான் இருக்குது? இது என்னதான் இருக்குது? அவர் சொல்லுறார்ல, திறந்து பார்ப்போமே, ஒன்று வாசித்து பார்ப்போமே, சமாதானம் வருமா என்று பார்ப்போமே. நம்முடைய வீட்டில் நான் நற்குணசாலியாய் வாழ முடியுமா பார்ப்போமே. என்னை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறாரா பார்ப்போமே. அல்லேலூயா. என் தொழில் மாறுபடுமா பார்ப்போமே. இவ்வளவு நாள் நான் தொழில்ல நஷ்டம் அடைந்தேன், வியாபாரத்துல நஷ்டம் அடைந்தேன். இவ்வளவு நாட்களாக நான் எவ்வளவோ வேலை பார்த்தும் பணம் சம்பாத்தியம் பண்ணியும் ஒரு பணம் என் பாக்கெட்ல என்ன செய்யல, தங்கல, நிக்கல. பணம் வருது போகுது, பணம் வருது போகுது. ஆனா தொழில் நல்லா தான் நடக்குது பாஸ்டர், ஆசீர்வாதமா இருக்கிறது. சிலெல்லாம் தொழிலுக்கு போறாங்க, எதுவும் நடக்காம இருக்கிறது. என்ன காரணம்? என்ன காரணம்? தொழில் போறீங்க இல்ல, போகிற இடத்துல ஸ்பீக்கர்ல போட்டு வை, தேவனுடைய வசனம் பேசிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் பேசிக்கொண்டே இருக்கும். இந்த வசனத்தை கேட்க மீன்கள் வரும். வருமா வராதா? ஐயா வருமா வராதா? உங்களுக்கு அந்த சத்தியம் தெரியாதா? ஆமென். இந்த வசனத்தை கேட்கிறது எதுதான்? மீன்களுக்குரியதான் இந்த தேவனுடைய வசனம். அல்லேலூயா. இது யாருக்குரியது? இது பாம்புக்குரியதல்ல. இது பாம்புக்கும் பல்லிக்கும் உரியதல்ல. இது யாருக்குரியது? நல்ல துடிப்புள்ள மீன்களுக்குரியது. ஆமென். செத்த மீன்களுக்குரியதும் அல்ல. ஏமா தோத்திரம். இத தொழில் நடக்கலன்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆமென். ஆனா ஒரு நாள் கூட அதை செய்தது கிடையாது. நம்ம என்னெல்லாமோ போடுறோம் தொழில் நடக்க. ஆமென். நான் சொல்ற வேதத்தை போட்டு பாரு. அல்லேலூயா. இந்த வசனத்தை போட்டு பாரு. 100க்கு 100 சொல்லுகிறாங்க, செய்துவார்.
ஆனா செய்யும் போது விசுவாசத்தோடு அதை செய். அல்லேலூயா. ஆமா, அவர் சொன்னார நம்ம போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்து அன்னைக்கு பார்த்து 500 ரூபாய் கூட தொழில் நடக்கல. ஆமென். மற்ற நாள் 1000 ரூபாய்க்கு தொழில் நடக்குது. இன்றைக்கு போய் வசனத்தை போட்டுக்கிட்டு ஸ்பீக்கர்ல போட்டுக்கிட்டு நல்லா மீன்களே கேளுங்கள் நானும் போட்டுக்கிட்டு இருந்தையா. ஆனா ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு 500 ரூபாய் கூட தொழில் நடக்கல. அது முடிஞ்ச பிறகு எனக்கு அப்பவே தெரியும். அதெல்லாம் அவர் ஒரு ஜோக்கா சொன்னார். நான் தான் பைத்தியக்காரன் போல என்ன செய்துட்டேன். இப்ப என்ன சொல்றாரு இவரு? அதுதான் எனக்கு எப்ப தெரியுமே. அக்கா தோத்திரம், அக்கா தோத்திர, அக்கா தோத்திரம். ஐயோ, அதான் எனக்கு எப்ப தெரியுமே. இப்ப என்ன சொல்ற? அப்பவே அப்ப வசனம் போடும் போதே என்ன தெரியுமா? அது மீன்களுக்கு இது என்ன செய்யாது, கேட்காது, அப்படி எல்லாம் மீன்கள் வராது. அது எனக்கு தெரியும். அப்ப இது என்ன தெரியும்? இது என்ன விசுவாசம்? இது என்ன விசுவாசம்? அவிசுவாசத்தில் என்ன விசுவாசம்? ஸ்ட்ராங்கான விசுவாசம். எதுல? அவிசுவாசத்துல ஸ்ட்ராங்கான விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தா கடல் மேல நடக்க முடியாது ஐயா. ஆமென். இயேசு பேதுருவை பார்க்கிறார். பேதுருவை பார்த்தோன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீர்ல நடந்து போற அத்தனை பேர் என்ன செய்துட்டான்? ஐயோ ஆவின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் என்ன செய்துட்டான்? எங்க என்ன செஞ்சாங்க? ஆமா, பயந்தான், கத்துனான், குதிச்சுட்டான், ஆவின்னு நினைச்சிட்டான். அல்லேலூயா. இப்ப பார்த்துட்டு இவரு இவரு பயப்பட பயப்பட நான் தான், நான் தான்ப்பா, உங்களுக்கு கூட இருக்க உங்க ரவி தான், உங்க ஆமென் மாஸ்டர் தான், உங்க இயேசு தான். ஆனாலும் எல்லாருக்கும் டவுட்டா இருக்குது. எப்படி மனுஷன் தண்ணீர்ல நடக்க முடியும்? ஆவிகள் தானே தண்ணீர்ல நடக்கும். அல்லேலூயா. என்னாச்சு? தோத்திரம். ஆவிகள் தானே தண்ணீர்ல நடக்கும். அப்ப தண்ணீர்ல நடக்கிறதெல்லாம் என்னன்னு அர்த்தம்? இப்ப சொல்லுங்க, தண்ணீர்ல நடக்கிறதுல என்னன்னு அர்த்தம்? மனிதன் அல்ல. அது என்னது? புரியுதா இல்லையா? தண்ணீர நடக்கிறதெல்லாம் யார் அல்ல. இன்னைக்கு நம்ம கிராமத்துல நிறைய என்னதுல நடக்குது? தண்ணீர நடக்குது. அப்ப தண்ணீர நடக்கிறது என்ன அல்ல? சொல்லுங்க, தண்ணீர நடக்கிறது என்ன அல்ல? மனிதன் அல்ல. தண்ணீர நடக்கிறது என்னது? ஆவிதானே தண்ணீர நடக்கும். அப்ப நான் சொல்றேன், நீ அப்படி ஒரு ஆவியா என்ன செய்யாத, தண்ணிலே நடக்காது. எங்க பார்த்தாலும் இப்ப ஆவிகளை தான் நானும் பார்க்கிறேன். எல்லாம் எதுல தான் நடக்குது? தண்ணில தான் நடக்குது. பார்த்த நீங்க ஐயையோ என்ன இழுக்காதப்பா, நான் ஒரு கால ஆவியாத்தான் இருந்தேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை தொட்டார். ஆமென். என் இயேசு என்னை சந்தித்தார். ஆவியாயிருந்த என்ன கர்த்தர் மனிதனாக, முழு மனிதனாக மாற்றினார். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு ஒன்றை வா, உன்னையும் என் ஆண்டவர் ஆவியாயிருக்கிற ஒண்ணு. ஆமென். எங்க போற, எங்க வார, எங்க நடக்கிற, எங்க படுத்திருக்கிற, எந்த சாக்கடையில கிடக்கிற, எந்த பன்றி கூட்டத்தில் இருக்கிற, எந்த நாய் கூட்டத்தில் இருக்கிற, அவன் படுத்து கிடக்கிற, அழகா யூடியூப்ல போட்டு விட்டு இருக்கிறான். அவனுக்கு காதலோட்டு நாய் வந்து என்ன செய்கிறது? உச்சா இருக்குது. ஆமா, யூடியூப்ல வந்து இருக்கு. அது எங்க அடிக்குது? காமெடியில போட்டு விட்டு இருக்காங்க. ஒன்னு காதுல அடிக்குது, சூப்பரா இருந்து. இன்னொன்னு கரெக்டா வாயில அடிக்குது. ஆனா அவன் அதையும் தொடச்சி எழும்பவே இல்லை, எழும்பவே இல்லை. அதையும் தொடச்சி அப்படி அழகா படுத்திருக்கிறான். தோத்திரம். நான் சொல்லுகிறேன், இந்த நிலைமை மாற வேண்டும். இப்ப தண்ணீர்ல நடக்கிறார் இயேசு, கடல்ல. ஆமென். இப்போ இவர் சொன்னாரு, இவனுக்கு ஒரு ஆசை, நீரே ஆனால் ஆண்டவரே நானும் என்ன செய்யணும்? எனக்கு நடக்கணும். எப்படி? அவ நம்மளே போல இல்ல. எனக்கு தெரியும், அதுதானே எனக்கு தெரியும், அது எப்படி நடக்க முடியும். அப்படி நான் நடக்கல. டேய் வாடா அப்படின்னாரு. இவனு கொஞ்சமாவது பயம் வேண்டாமா? எம்மா இங்க இருக்குது தண்ணி, இங்க இருக்குது, இது கரை,
கால் வைக்கமா கொஞ்சமாவது அவனுக்கு பயம் வேண்டாமா? இப்ப கால் வைக்கவா ஏசப்பா வைக்கவா, ஒண்ணு நடக்கல, குடுகுடுன்னு ஓடி போறான், பட நடக்கிறான். அவனுக்கு தெரியல தண்ணீர்ல நடக்கிறானா கரையில நடக்கிறான். ஒரு சந்தேகம் இல்லாம ஒரு தயக்கம் இல்லாம படக்குன்னு காலை வச்சா பாட்டுல அவன் இயேசு மாத்திரம் பார்த்து, அவர் அங்க இருந்து இங்க நட, இவன் இங்க இருந்து அங்க நட, அப்படியே அவரை பார்த்துட்டே நடந்தான். நான் உங்ககிட்ட வரேன். கிட்ட போகும்போதுதான் என்ன வருது, அவனுக்கு ஒரு காற்று வருது, அவனுக்கு ஒரு பயம் வருது. அப்பதான் அவனுக்கு தெரியுது நம்ம எங்க நிக்கிறோம். ஏன் படகுல இல்ல, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ஐயோ என்று சொன்னான். ஆமென். எங்க போயிட்டு இருக்கிறான்? அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்பினால் விசுவாசத்தோடு இறங்கு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நான் நிச்சயமா சொல்லுவேன், இதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. இதுவரை இருந்த தரித்திரமான ஒரே ஒரு வழி என் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இதை ஒதுக்காத, இது அற்பமா எண்ணாத, இது அலட்சியப்படுத்த. தங்கச்சி படிப்பு வரலையா? சீரோ மார்க்கா? ஆமென். ஃபர்ஸ்ட் ரேங்கா, செகண்ட் ரேங்கா, 20ஆ, 3ஆ, 4ஆ, எல்லாம் ஃபெயிலா? எல்லா பாடம் ஃபெயில் ஆனவங்க எல்லாம் கை வைத்து பார்க்கலாம். எல்லா பாடம் பாஸ் ஆனவங்க எல்லாம் கை வைத்துங்க, எல்லாம் கை வைத்துங்க. தோத்ரம். அல்லேலூயா. 5 பாடம் ஃபெயில் ஆனவங்க கை வைத்து. தம்பி, ஃபெயிலான பாடத்துல எல்லாம் நீ முதல் மாணவனா மாறணும். இந்த கல்வி ஆண்டுல நீ முதல் மதிப்பு எடுக்கன்னு எத்தனை பேர் வாஞ்ச போற கை வைத்துக்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு கேட்கிறேன், இந்த ஆண்டுல உன் ஸ்கூல்ல உன் கிளாஸ்ல முதல் மாணவியா வரணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு உள்ளவங்க கை வைத்து பார்க்கலாம். ஆமா, நாங்க அதுக்கு தானே போறோம். சும்மா இருங்க. ஆமென். இந்த ஆண்டுல பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். ஆமென். நீங்க போக விடாம பண்ணுவீங்களா? அதுக்குள்ளவங்க கை வைத்துங்கன்னா எல்லாம் வைத்திருக்கும். ஆமென். தோத்திரம். தம்பி, முதல் மாணவனை வரணுமா? ஒரே ஒரு வழி இருக்கு. நீ படிச்சு கிழிச்சதை விட முதல்ல எதை படி, இதை நேசி. இதை யார் நேசிக்கலையோ அவர்கள் எல்லாரும் 3 பாடம் 4 பாடம் 5 பாடம் என்ன அடைவார்கள்? தோல்வியை காண்பார்கள். சாபமா பாஸ்டர், ஐயோ கண்டு கொண்டு இருக்கிறார்கள். உங்களை காண்பார்கள் நான் சொல்லல. அல்லேலூயா. தம்பி, பாஸ் ஆயிட்டியா? எல்லா பாடம் பாஸ் ஆயாச்சா? தோத்தியா? ப்ரோக்ரஸ் காட்டல, நீ கையெழுத்து போட்டு கொடுத்தியா? இல்ல அப்படியே என்ன பாக்குறீங்க? தோத்திரம். நான் சொல்றேன், இந்த மாசத்துல இருந்து நீ எல்லா பாடம் பாஸ் ஆக விரும்பினா முதல்ல எதை படி? இதுல ஒரு 2 அதிகாரம் ஆகிலும் வாசிக்க ஆரம்பி. நான் சொன்னதும் உன் வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். அடுத்தது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்ன உண்டு? நித்திய ஜீவன். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க ஒரே வழி மாத்திரம் அல்ல, ஒரு காரியத்தில் மாத்திரம் நான் சரியாக இருந்தால் போதாது. நித்திய ஜீவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நிறைய தகுதி இருக்கு சகோதரா. நம்ம ஏதோ 1-2 செய்து கொண்டு இருக்கிறோம். நகையை கழுத்தினால் போதும் என்று நினைக்கிறோம். மீசை எடுத்தால் போதும், நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பேன். அல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறவன் அத்தனை பேர் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள். ஆமென். அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. ஆமென். அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. யார் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள்? நீங்களா நாங்களா? ஆமென். இங்கே ஒரு கூட்டம் சொல்கிறது, நாங்கள் தான் மனவாட்டி, நாங்கள் தான். யார் நீங்கள் தான்? உங்களில் யார் என்று கேட்டால், எங்களில் யார் என்று கேட்டால் மேடையில் இருக்கிற நாங்கள் தான்.
அதுவும் என்ன செய்யல, அவ சபை விசுவாசிய சொல்லல. நாங்கள் தான் நித்திய ஜீவனுக்குள் போவோம், நாங்கள் தான் அந்த சபை, மணவாட்டி சபை. உங்களில் யார்? எங்களில் நாங்கள் அன்னகர்களாய் இருக்கிற நாங்கள் யாராய் இருக்கிறோம்? ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள், ஆனால் ஸ்திரீகளினால் கரைபட்ட வஸ்திரத்தை தரிக்கிறவர்கள். வஸ்திரம் துவைக்கிறது யாரு? அந்த வஸ்திரத்தை துவைக்கிறது யாரு? ஸ்திரீகள். ஆனால் நாங்கள் யாராய் இருக்கிறோம்? கரைபடாதவர்கள். ஸ்திரீகளுடைய வஸ்திரத்தை, ஸ்திரீகள் துவைக்கிற வஸ்திர கரைபடுகிறது, நாங்கள் கரைபடவில்லை. உங்களுக்கு முன்பதாக கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகள், அவர்களுக்கு எங்க வர முடியாது, எல்லாம் கமந்திருக்கு. நீங்க எல்லாம் அந்த கூட்டமா? அவர்கள் எங்கே வர முடியாது? சியோனுக்குள் வர முடியாது. அவர்கள் எங்கே வரத்தான் வர முடியும்? நாங்கள் சியோன். ஏமா, பரலோகத்திலே 2-3 பிரிவா. ஒரு இடம் அங்க மேல சியோனா, பரம சியோனா. அதுக்கு அடுத்து அங்க கீழே கொஞ்ச இடம் கீழையா, எருசலேமா. ஆமா, இவர்கள் எல்லாம் எருசலேமில் இருப்பார்கள், நாங்கள் சியோன்ல இருப்போம். அப்ப மணவாட்டியார் நாங்கள். உங்களிடத்தில் வந்து முன்னாடி பிரசங்கத்தை கேட்கிறவர்கள், அவர்கள் மணவாட்டின் தோழிகள், மணவாளன். ஐயோ தோத்திரம், அல்லேலூயா. கத்தாவே என்ன மன்னிங்கப்பா, தோத்திரம், அல்லேலூயா. இதையும் பிரசங்கம் பண்ணும்போது கல்லெறியாம கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் பிரசங்கம் பண்ணி பார்க்கட்டு, ஏய் நான் தான் மணவாட்டி, நீங்கள் உங்களுக்கெல்லாம் மணவாட்டி ஸ்தானம் கிடையாது, நீங்கள் எல்லாம் சியோனுக்குள் வர முடியாது. வர விரும்பினால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வர விரும்பினால், உங்களுக்கு சியோனுக்குள் வர விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் புருஷனை அண்ணன் என்று சொல்லுங்கள், அல்லேலூயா, பிரதர் என்று சொல்ல வேண்டும். இனி நீங்கள் குடும்பத்தில் ஐக்கியப்படக்கூடாது, அல்லேலூயா. நீங்கள் சியோனுக்குள் வர விரும்பினால், பிரதர் நீங்கள் ஆந்திராவிலே போங்கள், சிஸ்டர் நீங்கள் கன்னியாகுமரியிலே இருங்கள், அல்லேலூயா. 2 பேர் பேசும்போது பிரதர் என்று சொல்ல வேண்டும். ஊழியர் மீட்டி வரும்போது 2 செகண்ட் மேல தொட்டுறப்படாத மனைவிய ஜோலியை முடிச்சு போடுவாங்க. தொட்டா சியோன்ல இருந்து தள்ளப்படுவீர்கள். தோத்திரம். சூப்பர் உபதேசம் இல்ல? நல்லா இருக்கா? எத்தனை பேரு சியோனு போன ஆசை? 2-3 கை படபடன்னு போயிருது. எப்படா இதை தள்ளலான்னுதான். ஐயோ பாஸ்டர் அப்படியா, இல்ல இதை ஒதுக்கி விட்டானு. நல்லா இருக்கும் பாஸ்டர், தோத்திரம், அல்லேலூயா. வழியே இல்லாம இருக்கிற தோத்திரம். அதுக்கு இந்த சபை இல்ல, மணவாட்டி சபைக்கு போனோம், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இப்படி எல்லாம் இருக்குது, அல்லேலூயா. ஆகையினால் நான் சொல்லுகிறேன், நீங்களா நாங்களா அவங்களா இவங்களா எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு இயேசு நேசிக்கிறார் ஊழியமா? ஆமென். இயேசு நேசிக்கிறார் ஊழியமா? இல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினால மூழ்கிறவர்களா? யாராயிருந்தாலும் சரி, ஆமென். ரோமன் கேத்தலிக்ல இருக்கிறார்களா, சிஎஸ்ல இருக்கிறார்களா, எந்த இடத்துல இருக்கிறார்களா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? யார் சொன்னா, ஆமென், நீங்களும் நானும் மாத்திரம் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவோம். எந்த சபையோ, எந்த ஸ்தாபனமோ, எந்த சால்வேஷன் ஆர்மியோ, ஆமா, எந்த ஸ்தாபனங்களுக்கு பேர் எதுவா இருக்கட்டும், அது இயேசு நேசிக்கிறாரோ, அது அரகாஸ்பல, புல்காஸ்பல, ஐபிசி, ஆமென், டிபிஎம் எதுவா இருந்தாலும் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க என்ன செய்யுங்கள்? வாசல்களை திறவுங்கள், கரங்களை தட்டி, அல்லேலூயா. சத்தியம் என்பது ஏதோ ஒன்று மாத்திரம் அல்ல. நகை கலத்துவது மாத்திரம் சத்தியம் அல்ல. வெண்வஸ்திரம் உடுப்பது மாத்திரம் சத்தியம் அல்ல. ஆமென். மீசை எடுப்பது மாத்திரம் சத்தியம் அல்ல. ராத்திரி மாத்திரம் ராப்போஜனம் கொடுக்கிறது மாத்திரம் சத்தியம் அல்ல. இதையெல்லாம் உபதேசங்கள், இவைகள் எல்லாம் சபையினுடைய உபதேசங்கள். சகோதரா, ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு உபதேசத்தை கொண்டு வந்திருக்கிறது. அவைகள் எல்லாம் வேதத்தில் உள்ள பிரமாணங்கள் அல்ல. ஆமென். எங்கேயா இருக்குது? அப்போஸ்தலருடைய
எதை நாம் எல்லாரும் அறிக்கை பண்ணுவோம்? அப்போஸ்தலருடைய என்னத்த இல்ல சிஎஸ்எல் ஒன்று சொல்லுவாங்க. அப்போஸ்தல பிரமாணத்தை நாம் எல்லாரும் அறிக்கை பண்ணுவோம். எங்க இருக்கு எனக்கு சொல்லுங்க. அப்போஸ்தல பிரமாணம் இருக்க பைபிள்ல? விசுவாச பிரமாணம், அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் எல்லாரும் அறிக்கை பண்ணுவோம். எங்க இருக்கு? என்ன பண்ணு? பைபிளை எடுத்து காட்டுங்க. நான் எனக்கு உண்மையில நான் என்ன அறகுறை, அதனால என்ன தப்பா எடுக்காதீங்க. நான் அறகுறை பாஸ்டர், நான் இன்னும் பைபிள் படிச்சு முடிக்கல. அதனால எங்க இருக்கா விசுவாச பிரமாணம்? இல்ல ஒருவேளை எனக்கு தெரியல, இப்படி ஒரு பட்டியல் கட 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 கடன்னு ஒன்னு எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க. அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் இருக்கா பைபிள்ல? இல்லையா? நீ கேட்டிருக்கிறா? கேட்டிருக்கா? நானும் கேட்டிருக்கேன். எனக்கு வெக்கமா இருந்தது. எல்லாரும் சொல்றாங்க அப்போஸ்தல விசுவாசம். அசே பாஸ்டர் நான் வந்து ஏன்னா வீடியோல பதியணுமே. எனக்கு விசுவாச பிரமாணம் தெரியாம இருந்தா எல்லாரும் விசுவாச பிரமாணம் சொல்லும். பாஸ்டர் சும்மா இருக்கிறாரு, பாஸ்டர் தெரியாது தெரியாது. நான் பைபிள்ல இருந்து செல்லுல ஒரே தேட்டம், எங்கடா இருக்கு விசுவாச பிரமாணம்? எடா காணாம படிச்சுட்டு வரவும் இல்லையே. தோத்திரம் எங்கேயா இருக்கு? யார் கொண்டு வந்த விசுவாச பிரமாணம்? எந்த பைபிளில் இருக்கிறது? ஸ்தாபனத்தில் இருக்கிறது. ஸ்தாபனம் ஸ்தாபனத்தினால் உருவாக்கப்பட்டது. வேதத்தில் அப்படி ஒரு பிரமாணம் இல்லை. எத்தனையா பிரமாணத்தை கொண்டு வருவீங்க? அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் ஸ்தாபனத்தின் கொள்கை, ஸ்தாபனத்தின் உபதேசம். வேதத்தில் அப்படி ஒரு பிரமாணம் இல்லை. தெளிப்பின் ஞானஸ்தானம் இல்லை, குழந்தை ஞானஸ்தானம் இல்லை. ஆமென். அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் வேதத்தில் இல்லை, ஜோடிக்கப்பட்டவைகள். அவைகளெல்லாம் பல பல வசனங்களை கொண்டு உருவாக்கி ஸ்தாபனத்தினால் ஜோடிக்கப்பட்டு, இதையெல்லாம் நாம் சொன்னால், அறிக்கை பண்ணினால் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். ஒருவன் நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும் என்று சொன்னால் பரமண்டலங்களின் ஜெபத்தை செய்ய வேண்டும். இரண்டாவது எதை அறிக்கை பண்ணணும்? அப்போஸ்தல பிரமாணத்தை அறிக்கை பண்ணணும். ஒருவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் அவன் முங்கியோ நின்று கொண்டோ தெளித்து கொண்டோ அவன் என்ன செய்யணும்? ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்யணும்? ஞானதானம் எப்படி ஆயிரம் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனால் இதற்காக ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போடு ஒரு கூட்டம் கும்பல் போகுது. அல்லேலூயா. ஆவிக்குரிய தேவனுடைய சபையில பிறந்து வளர்ந்த, ஆமென், சத்திய போதனைக்குள் கடந்து வந்த அநேகம் பேரும் இந்த பாரம்பரியத்துக்குள்ளே இருக்கிறார்கள். நாங்கள் அங்கே இருந்து எங்கே போவோம்? பறந்திடுவேன், நான் பறந்திடுவோம். பறக்க முடியாது. அது எப்படி பிரதர்? பறக்க முடியாது. அறிந்து அறியாதவன் அதுக்குள்ளே இருக்கலாம். நீ அறிந்தவள், சத்தியத்தை அறிந்தவள். இது தவறு என்று உனக்கு தெரியும். பாரம்பரியத்தை அனுசரித்துக் கொண்டு இருக்கிறாய். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் விரும்பினால் வேதத்தை நீ ஆராய்ந்து பார். இதற்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது. தேவனுக்கான வழிபாடுகள் அங்கே இருக்கிறது. உன்னை அது நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போகுமா? நீ போகிறவர்களை போக விடாம, போகிறதுக்கு நீயும் வராம, போகிறவனை போக விடாமல் இருக்கிறாய். தவறு. அடுத்ததாக நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் எதை செய்யணும்? அடுத்து என்ன செய்யணும்? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அப்ப நற்கருண ஆராதனை இது எப்பொழுது கொடுக்க வேண்டும்? ராப்போஜனம் ராத்திரி தானே கொடுக்க வேண்டும். கட்டாயமாய் வேதத்திலே எப்படித்தான் கொடுக்க வேண்டும். இதுக்கு என்ன பேரு? ராப்போஜனம் பகல் சாப்பிடலாமா? கர்த்தருடைய பந்தின்னு உனக்கு ஒண்ணு தெரியுமா? கர்த்தருடைய பந்தின்னு ஒண்ணு இருக்கா? வேற ராப்போஜனம் தான் இருக்கா? ராத்திரி தான் கர்த்தர் சாப்பிடு. வேதத்தை படிச்சு பாருயா. யாரோ ஒரு ஆளு சொன்னாரு,
எங்கள் சபையில் நாங்கள் ராத்திரி தான், ராத்திரி கொடுத்தாலும் தப்பு இல்லை, நான் தப்புன்னு சொல்லல. எங்கள் சபையில் அது மீச எடுக்க வேண்டும். மீச உள்ளவர்கள் ராப்போஜனம் கொடுத்தால் நாங்கள் வாங்க மாட்டோம். இது என்னடா புது உபதேசமா இருக்கு? என்கிட்ட ஒரு ஆள் வந்து சொல்றாரு, பாஸ்டர் நீங்க ராப்போஜனம் கொடுக்கும்போது மீச வச்சுட்டா கொடுப்பீங்க. நான் இது என்னப்பா செய்ய, ஒரு நாளைக்காக நான் மீச எடுத்துட்டு நான் மறுநாள் என்ன செய்யகு? அல்லேலூயா. ஏன் நீங்க நான் மீச இருந்தா நீங்க ராப்போஜனம் எடுக்க மாட்டீங்களா? இல்ல எடுக்க மாட்டேன். ஆட்டவர் இதுக்கு என்ன பண்ண? இனி ராப்போஜனம் எடுக்க கொடுக்கன்னா அவர் எடுக்கணும்னா நான் என்ன எடுக்கணும்? இந்த பாரு, மீசை எடுத்தவையெல்லாம் பாஸ்டர்னு சொன்னா கேரளாவில் இருக்கிற எனக்கு நண்பர்கள், என் கூட படிச்ச நிறைய நண்பர்கள் உண்டு. செக்குலர்ல படிக்கவங்களும் ஒருத்தனும் மீசை இருக்காது. அப்ப கேரளா முழுவதும் பாஸ்டர் மாறுவதா இல்லையா? அல்லேலூயா. ஐயா ராப்போஜனம், ஆமென். நான் சொல்லுகிறேன் தெரியுமா, உண்மையா நான் ஒன்னு சொல்றேன், மனதார சொல்றேன். நம்ம எல்லாம் பெரிய பெந்தேகோஸ்தேக்காரர்கள், பயங்கர பக்திமான்கள், சத்தியத்தின்படி நடக்கிற சத்திய மார்க்கத்தார். யாரு அப்படி நம்ம சொல்றோம்? சத்திய மார்க்கத்தார் இல்ல, கரெக்டா நற்கர ஆராதனை கொடுக்கிறவங்க யார் தெரியுமா? யாரு கரெக்டா சொல்றாங்க? ரோமன் கேத்தலிக்ல இருக்கு பாத்தீங்களா உபதேசம்? அங்கவே படி. ராத்திரி கொடுக்கற, ராத்திரி கொடு, எங்கேயா இருக்கு ராத்திரி கொடுக்கணும்னு? பகல கொடுத்தா தப்புன்னு எங்க இருக்கு? எப்படி பைபிள்ல சொல்லி இருக்கு? பைபிளை மேல கீழே படிக்கிறதே கிடையாது. நம்ம கூட அது தவறா பண்ணிட்டு இருக்கிறோம். மாசத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒருக்கா அப்படி கூட செய்கிறது தவறு. எப்ப எல்லாம் ராப்போஜனம் கொடுக்கணும்? கர்த்தருடைய பந்தி சொல்லுங்க சொல்லுங்க, எப்ப எல்லாம்? இந்த உபதேசம் தெரியுமையா? சும்மா சபையில உள்ள ஸ்தாபனத்தில் உபதேசத்தை பிடித்து கொண்டு அஸ்திவார உபதேசத்தை நாங்கள் இருக்கோம். ஆமா, சாயங்காலம் கொடுக்கிறதா அஸ்திவார உபதேசம்? யாரையா சொன்னா சாயங்காலம் கொடுக்கிறதா? கூடி வரும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். கூடி வரும்போதெல்லாம் நீங்களும் நானும் கொடுக்கிற இந்த கர்த்தருடைய பந்தி முறை தவறு. கரெக்டா செய்கிறது இன்னைக்கு ரோமன் கேத்தலிக் அவர்கள், ஆமென், அந்த முறைகளை வேதத்தின்படி கரெக்டா கையாளுகிறார்கள். நான் பாராட்டுகிறேன். ஆமென். அந்த ஊழியர்களை நான் பாராட்டுறேன், பிரமித்து நிற்கிறேன். இளம் மரணமோ முதிய மரணமோ எந்த மரணமா இருக்கட்டும், இள வயது மரணம், ஆனாலும் அந்த அடக்க ஆராதனையில் என்ன உண்டு? பந்தி உண்டு. அதுதையா ஆமென், நியாயமானது. திருமணம், மாப்பிள்ளை முண்டாட்டி சேர்த்து வைக்கணும், அதுக்கு முன்னாடி என்ன உண்டு? பந்தி உண்டு. உண்டா இல்லையா? மாப்பிள்ளை முண்டாட்டியும் கொடுக்கணும், தேவைப்படுறவங்கள போனோம். நீங்க நானும் பாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு ஃபண்டமெண்டல் உபதேசம் ராத்திரி தான் கொடுக்கணும். கரெக்டா நடக்குது. ஆமென். எப்பெல்லாம் கூடி வர்றாங்களோ அப்ப எல்லாம் திருமண வீட்டிலே நடக்குது. ஆமென். அதுல எல்லாம் பொறுமையா இருக்கிறாங்க. நான் திருமணம் நடத்தினா முதலே வந்து பாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சம், இனி அடுத்த திருமணத்துக்கு கர்த்தருடைய பந்தியம் வச்சு கொஞ்சமா அங்கவே சொல்லுதியா கொஞ்சம் நேரம் ஆகுது, பந்தி ஒண்ணு வேண்டாம், சீக்கிரம் தடபுடான்னு முடிச்சு. இந்த பாருங்க, நான் பார்த்துருக்கிறேங்க, ஒரு ஸ்டெப் அவங்களுக்கு ஷெட்யூல், ஒரு புக் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பேரை விட மாட்டாங்க. விடுவாங்களோ? எத்தனை நீ பிந்தி போனாலும் சரி முந்தி போனாலும் சரி, அவர்கிட்ட அவங்கள்ட்ட எல்லாம் போய் டைம் ஆச்சு, அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். எல்லாம் முடிஞ்சு வரும். இவன் பிந்தி போன அவருக்கு என்ன? இவன் பிந்தி போனா பிந்தி போன, அதை பற்றி கவலை இல்லை. எல்லா ஷெட்யூல கரெக்டா போய் அதுக்கு அடுத்த கர்த்தருடைய பந்தியம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் என்னது? தாலி கட்டு. ஆமென். இங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. ஆமென். அதே போல கல்லறை, ஆமென், ஜெபம். அல்லேலூயா. மரித்தோருக்காய் நாம் யாவரும் ஜெபிப்போம். கல்லறையில போய் நின்றுட்டு நான் என்ன ஜெபம் பண்ண? அதுதான் பாஸ்டர், நான் அதெல்லாம் செய்யாதது, நான் அதெல்லாம் பாவம். பாவம் யார் சொன்னா?
பாவம், கல்லறைக்கு செத்தவரை போகவே கூடாது. இது என்ன கதையா இருக்கு? என்ன நீங்க சொல்லுங்க, கல்லறையில் போய் ஜோம் பண்றது பாவம்? ஏன் பாவம்? பண்ணாமல் இருக்கிறது பரிசுத்தம். அப்படியா? ஏன் நீ பண்ணுனா என்ன, பண்ணாத போனா என்ன? அல்லேலூயா. நான் சொல்லுகிறது, நீ கல்லறையில் போகிறதும் பாவம் இல்லை, நீ பண்ணுகிறதும் பாவம் இல்லை. ஒருத்தர் கேட்குறாங்க, எங்களுக்கு முதல் ஆண்டு ஒரு ஜோம் பண்ணணும், நான் கல்லறை போய் ஆமென், யாரு அந்த செத்து போன ஆத்துமாக்கா நான் ஜோம் பண்றேன். நானும் ஒரு காலத்தில் இதெல்லாம் பண்ணாம தான் இருந்தேன், ஒண்ணுக்கும் போக மாட்டேன், வேதத்தை படித்தேன். ஆமென். நாட்களை விசேஷிக்கிறவனும் கத்தரு கண்டு, நீ விசேஷியாதவனும் கத்தரு கண்டு. அதுக்கப்புறம் பார்த்தேன், இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு போனாரான்னு. போனாரா போகலையா? ஏன் போனாரு? அது பாவம் இல்ல. எங்க போனாரு? சேத்தாச்சி லாசரை அடக்கம் பண்ணியாச்சு, பேசாம வீட்டுல இருந்து அழுதுகிட்டு அதுல ஒரு ஆறுதல் கூட்டம் நடத்திட்டு போக வேண்டியதானே? இயேசு போனா பாவம் இல்ல, நான் போனா பாவம். நீர் போனா எழுப்பிட்டு வரணும். அவர் எழுப்ப போனார், போகாம அவர் எழுப்ப மாட்டேயாதுல்ல, தோத்திரம். அப்படியா? போனாலே பாவம் தானே. பாவத்தை போய் என்னத்தை எழுப்ப போனாரு? பாவத்தை பாவம் பார்த்து எழுப்ப போனாரு. உள்ளே போனது ஒரு பாவம். எங்க இருக்கிறது? கல்லறைக்குள்ள இருக்கிறது ஒரு பாவம். அதுவும் தன்னுடைய ஊழியக்காரர் வருவார் வருவார் வருவார், என் நண்பர் வருவார், என் ஊழியக்காரர் வருவார், பார்த்து காத்திருந்து அதுவும் போச்சு. அது ஒரு பாவம். இப்போ இது ஒரு பாவம். எது பாவம்? வெளியே நிற்கிறது பாவம். பாவம் எல்லா பாவத்தையும் சேர்த்து அந்த பாவத்தை எழுப்பினார். தோத்திரம். போகாம இந்த பாவத்துக்கு போகாம இருக்க முடியாது. நான் சொல்லுகிறது என்னன்னா, என்னை எது ஒட்ட போறதும் இல்லை, நான் போகாதனால நான் பரிசுத்தவான இல்லை, நீதிமான இல்லை. வீட்டில இருந்து ஜெபம் பண்ணவெல்லாம் பயங்கர சுத்தனம், அங்க போனவெல்லாம் அயோக்கியனும். அவனுக்கு இருக்கிற நற்கிரியில ஒண்ணு கூட விட்டு இருக்காரு. ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன். நான் கேட்கறது என்னன்னா, பலருக்கு பலருடைய ஒரு விருப்பம். அல்லேலூயா. உனக்கு வேணும்னா செய், இல்ல நீ போகல அதனால நான் குறை சொல்லல. நான் இப்போ வீட்டுகளுக்கு அப்படி விரும்ப மாட்டேன். நானும் பள்ளியாளெல்லாம் போனேன், நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருக்கேன், போயிட்டு வாங்க, நீங்க போங்க, உங்க முறையெல்லாம் பண்ணுங்க, நான் இங்கே இருக்கிறையா, வாங்க வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நான் போறேன். நான் 75% இடத்துல அப்படி செய்கிறேன். ஆனா சில இடத்துல வரும்போது அவங்க என்ன செய்யற, பங்கனே அங்கதான் வைக்கிறாங்க, பந்தலே அங்கதான் கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் முதலாம் ஆண்டுக்கு இல்ல பிரதர், நாங்க அங்கத்தான் எல்லாமே, அப்படி வீட்டில் ஒன்றும் கிடையாது, அங்கேயே ப்ரேயர் பண்ணி முடிச்சிடுறோம். ஆனா அங்கே செட்டு போட்டா நான் ப்ரேயர் பண்ண வரமாட்டேன். உம்மாளி எழுப்பி வந்து என்ன ஒட்டிட்டா, ஏன்னா வீட்டில் தூங்கண்டாமா, அது பரிசுத்த குறைச்சல்ல. தோத்திரம். ஏமா செய்யாதீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. ஒருவருக்கு எப்படி இல்லாதிரு, இடரல் இல்லாமல் இரு, எப்படியாயிலும். ஆமென். அவர்களை என்னுடைய வாஞ்சை எப்படியாயிலும் நான் அவரை என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், சாத்தியத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். எப்படியாயிலும் நான் அந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்த வேண்டும், எப்படியாயிலும் அவர்களை நான் உள்ளே கொண்டு வர வேண்டும். இது நிமித்தம் அவர்கள் என் ஊழியத்தை விட்டு ஆண்டவரை விட்டு இடறி போகக்கூடாது. எனக்குள்ள வாஞ்ச அப்போஸ்தலனாகிய பவுலை போல எப்படியாயிலும் என்ன செய்யணுங்க, ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும். புரியுதா சகோதரா? பணத்துக்காக அல்ல, காணிக்கைக்காக அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும் ராஜன் பாஸ்டர். ஆமா, அங்க போனாச்சுன்னா ஒரு தொகை கொடுப்பாங்க, இல்ல வேணா இங்க இருந்து அப்படி கொடுத்துட்டு வருவேன். ஆமென். இல்ல மனுஷனை பிரியப்படுத்தல, நோ, உங்க எண்ணங்கள் தவறு. மனுஷனை பிரியப்படுத்த நான் போகல, அது நிமித்தம் அவர்கள் இடறி போக கூடாது. இடரல் சொல்லுங்க, இடரல் வசனத்தை 4 பக்கம் பாரு. இடரல் வராதிருப்பது கூடாத காரியம், ஆனால் அது யாரால் வருகிறதோ,
இப்ப நான் போகாதபடினால அவங்க குடும்பம் ஒண்ணும் எங்க செய்யல, சபைக்கு வரல. ஒரு குடும்பம் தான் வருது, மற்றவர்கள் வரவில்லை. ஆனால் அவர்களுடைய சம்பிரதாயம் எங்கேத்தான் இருக்க வேண்டும்? அவர்களுடைய முறைப்படி, அவர்களுடைய குடும்ப முறைப்படி அதை கல்லறையில செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். அப்ப நான் போகணுமா போக கூடாதா? நான் போகாவிட்டால் ஒரு குடும்பமே இடரும். இப்ப இடரல் பெரிதா? அவரை ஆதாயப்படுத்தணுமா, நான் பரிசுத்தம் பேசணுமா? சொல்லுங்க. இல்ல அப்படி போனதுனால பைபிள் எங்க பரிசுத்த குலைச்சல் இருக்கா? அப்படி போகக்கூடாதுன்னு இருக்கா பைபிள்ல? நான் நாட்டே உருவாக்குகிறேன், நான் நாட்டே ராபோஜனம் நைட்டு தான் கொடுக்கணும், கல்லறைக்கு போக கூடாது, மீசை எடுக்கணும், வெள்ளை வெள்ளை போடணும், நகையை கலத்தணும், ஆமென், பூ வைக்க கூடாது, பொட்டு வைக்க கூடாது, இதெல்லாம் நான் நாட்டு. சூப்பர். இன்னைக்கு தான் அப்பா இவர் திருந்தி இருக்காரு, சத்தியம் படிச்சுட்டு ஒழுங்கா வந்திருக்காரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு தேவையானது எல்லாம் எடுக்கலாமே. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கு அடுத்தது வர, அது அடுத்த சப்ஜெக்ட்ல இருக்கு. இன்னைக்கு முடியாது போலதான் இருக்கு. ஆமென். நான் இன்னைக்கு முடிக்கணும். ஏன்னா அவன் கொஞ்ச நாளா அந்த பையன் கேட்டுட்டு இருக்கிறான். யாரு பையன்? இது தொடங்கின நாள்ல இருந்து அவன் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு அவனுக்கு இன்னும் பதில் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி அவுட்டர்ல வந்துட்டாங்க, நீ அவனுக்கு பதில் கொடுக்கணும். யாருக்கு? யாருக்குங்க? எந்த ஐஸ்வர்யவான்களுக்கு தான். இந்த ஐஸ்வர்யவான்கள் கொஞ்ச நாளா கேட்டுறாங்க, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும், நான் எந்த நன்மை செய்ய. அவனுக்கு இன்னும் பதில் கொடுக்கல. ஆமென். எந்த நன்மை செய்யணும், அதுக்கு இன்னும் பதில் கொடுக்கல. அது பதில் இன்னைக்கு கொடுத்து முடிச்சுலான்னு பார்த்தா இங்க எது பாவம், எது என்ன செய்ய, நித்திய ஜீவனுக்குள்ள போனோமே. இப்போ ஒண்ணு கூட வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 10:20, 21, 20. ஆகையினால் அதை வாசிக்க முன்னாடி என்ன கவனிச்சு பாருங்க. எங்க பாருங்க, வாசிங்கடா எல்லாம் பாருங்க. அப்ப நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னா என்ன செய்யணும்? கண்டிப்பா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கர்த்தருடைய அப்பத்தையும், இப்பத்தானங்க முதல் வசனம் வாசித்தீங்க ஆதாரம், அவருடைய ரத்தத்தையும் என்ன இருக்கு? யார் யாருக்கு நித்திய ஜீவனுக்குள்ள போனோம்? என்ன இருக்கு? வந்திருக்கிற ஒருத்தரும் விலை ஓடக்கூடாது, எல்லாம் அப்படியே உள்ள இருக்கணும். எல்லாம் வந்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆமா, எல்லாரும் வந்து என்ன செய்யணும்? ஏமா செய்யணுமா செய்யண்டாமா? ஆமா, அவருடைய ரத்தத்தையும், அவருடைய சரீரத்தையும், அவருடைய ரத்தத்தையும் நீங்க பானம் பண்ணணும். எல்லாம் கர்த்தருடைய பந்தியில வரணும். சரியா? ஒருத்தர் போகக்கூடாது. ஆமென். அப்ப எல்லாரும் அதுக்கு முன்னாடி போய் என்ன செய்யணும்? முங்காதவை நீயே போய், நான் கூட்டம் நடத்திட்டு இருக்க, பின்னாடி முங்கிட்டு வந்துடணும். முங்காதவர்கள் அத்தனை பேரும் முங்கிட்டு வந்துடு. முங்காம இங்க வர முடியாது. அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு போற இருப்ப பார்த்துக்கிடுங்க. போண்டாமோ எங்க வீட்டுக்கு இல்ல, நித்திய ஜீவனுக்கு. நித்திய அக்கா நித்திய ஜீவனுக்கு போடுமா? மணியத்துனா நித்திய ஜீவனுக்கு போகணுமா? நீ கேட்க மணியத்துன தோத்திரம். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குள் போகணும்னு சொன்னா எங்க வரணும்? பலிபீடத்துல. அப்ப இந்த பலிபீடம் அப்பம் ரசத்தை கண்டா மூழ்கினவர்கள் விடக்கூடாது. சரியாமா? மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர், மற்றவர்களுக்கு இல்ல, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அப்பத்தை ரசத்தை கண்டா என்ன செய்யக்கூடாது? அண்ணா கண்ணை திறந்துடுங்கண்ணா. ஆமா, கண்டா என்ன செய்யக்கூடாது? எப்படிங்க நீங்க இதெல்லாம் பங்கு வராம போறீங்க? அத கண்டாச்சுனால எங்க கண்டாலும் போய் நிக்கணும், ஒரு இடத்துல விட்டுற விடாது. நித்திய ஜீவனுக்குள்ள போகண்டாமா? அல்லேலூயா. அதைத்தான் நான் சொன்னேன். நித்திய ஜீவனுக்குள் போக விரும்பினால் அப்பத்தை ரசத்தை நீங்கள் எந்த இடத்தில் கண்டாலும் ஒன்று விட்டு விடாதீர்கள், ஓடி போங்கள். முதல் வரிசையில் போய் நில்லு. ஏன்? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் எங்க போய் நித்திய ஜீவனுக்கு நிக்க சொல்லல.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயாவா இல்லையா? அல்லேலூயாவா இல்லையா? சில சபையில நற்கரண ஆராதனை உள்ளதே இல்ல, ஆனா பறந்திடுவேன் நான், பறந்திடுவோ வானத்தில் வானத்தில். எது இல்லாமலே, எது இல்லாமலே? வருடங்களா என்ன கிடையாது, பந்தி கிடையாது. இந்த பாருங்க, நான் சொல்லுகிறேன், இந்த பந்தி எப்படி எடுக்கணும். எல்லா இடத்திலும் போய் கர்த்தருடைய பந்தியில போய் என்ன செய்யாத, பங்கு கொள்ளாத. அல்லேலூயா. எல்லா பந்தியிலும் போய் பங்கு கொள்ளக்கூடாது. இந்த சபையில நீ பங்கு கொள்ற, அடுத்தது அதே போல நீ எங்கும் போய் பங்கு கொள்ள போகாத. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயாவா இல்லையா? பலிபீடம் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும், சத்தியத்தில் இருக்க வேண்டும், சத்தியத்தின்படி கொடுக்க வேண்டும். கால் கழுவாத கொடுக்கிறது என்னையா உனக்கு? பைபிள் பிரமாணம் என்ன? வருஷத்தில் ஒரு முறைதான் கால் கழுவ வேண்டும். மற்ற நேரத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன எப்படி இருக்கிறீர்கள்? சுத்தமாய் இருக்கிறீர்கள். பைபிள் அப்படியா சொல்லுகிறது? முழுகிறவன் முழுகிறவன் பைபிள் பிரமாணம் அது. முழுகிறவன் முழுகினவன் தன் கால்களை மாத்திரம், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நேர வசனத்தை மாற்றி வருஷத்தில் ஒரு முறை மாத்திரம் கால் கழுவினால் போதும், மற்றபடி அவனுக்கு காலும் சுத்தமா இருக்குன்னு. என்னையா வசனம்? நான் சொல்லுகிறேன், உபதேசம் சபைக்கு சபை மாறுபடுகிறது. எல்லாரும் சொல்வார்கள், நாங்கள் தான் பரலோகம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு போக நிறைய ஆமென் என்ன இருக்கிறது? உபதேசங்கள், கட்டளைகள் இருக்கிறது. அதுல ஒன்று நிச்சயமாக ஒவ்வொரு நாட்களும் பந்தி நடத்துகிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? சும்மா நின்னுட்டு கொடுக்கிறது அல்ல, பாதம் கழுவணும். அது எதுக்கு அடையாளம்? ஆமா, மாதிரி, கிறிஸ்துவின் மாதிரிக்கு அடையாளம். இரண்டாவது தாழ்மைக்கு அடையாளம். மூன்றாவது ஒப்புரவாகுதல், ஐக்கியத்திற்கு அடையாளம். ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படாமல் எங்கே வரக்கூடாது? ஆமென். கணவன் மனைவிக்குள்ளே ஐக்கியம் இருக்க வேண்டும். பந்தி எடுக்கிற பொழுது சபையாருக்குள்ளே ஒருவருக்கொருவர் என்ன இருக்கக்கூடாது? பகைகளை வைத்துக் கொண்டு, வைராக்கியத்தை வைத்துக் கொண்டு பந்தியில பங்கு கொள்ளக்கூடாது. அதே போல இந்த பந்தியில பங்கு கொள்ளாமல் நான் தகுதி இல்லை நீங்கள் போனால் என்னைக்கு தகுதியாவ? போன பந்திக்கு நீ தகுதியாகல, அதுக்கு முந்தின பந்திக்கு தகுதியாகல, 3 தடவை அவன் தகுதியாகல. அப்ப எதுக்கு தகுதி அல்ல என்று தெரியுமா? பந்திக்கல்ல. நீ எதற்கு தகுதி அல்ல? நித்திய ஜீவனுக்கு தகுதி அல்ல. ஆகையினால தகுதியோடு வருகிறவர்கள் ஒருவரும் இல்லை. தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துகிறவர் அவர் ஒருவரே. அல்லேலூயா. இதுல யாருக்கும் தகுதி இல்லை. நம்மை தகுதிப்படுத்துகிற தேவன் அவர் ஒருவரே. அல்லேலூயா. ஆகையினால் இதில் பங்கு கொள்ளுகிற பொழுது நீங்கள் எல்லா பலிபீடத்திலே போய் என்ன செய்யாதிருங்கள். ஒரு வசனத்தை 1 கொரிந்தியர் 10:21-20 வாசியுங்கள். முதல்ல 21. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாரு, சும்மா எல்லாம் கர்த்தருடைய பலிபீடம், எல்லாம் கர்த்தருடைய பலிபீடம், எல்லாம் கர்த்தருடைய பலிபீடம், எல்லாம் கர்த்தருடைய பாத்திரம், அப்படியெல்லாம் எடுக்க கூடாது. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. பானம் பண்ணக்கூடாதே சகோதரா, பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிற. நல்லா புரியுதா? இப்ப எல்லாரும் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார்கள், அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் கர்த்தருடைய பலிபீடம், அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா சபையிலும் போய் நான் பந்தியில பங்கு கொள்ளலாம் கிடையாது.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிற ஸ்தலத்துல போகணும். எவ்வளவு தூரமா இருந்தாலும், உன் காணிக்கையா இருக்கட்டும், உன் பலியா இருக்கட்டும், உன் பந்தியா இருக்கட்டும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என் தேவனுடைய நாமம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்துல தான் நீ போகணும். உனக்குன்னு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம் இருக்கிறது. ஆமென். அதோடைய நாமம் மகிமைப்படுகிற இடமா இருக்க வேண்டும். லபரிதா போற இடத்துல எல்லாம் போய் பந்திக்கு நிக்காத. ஆமென். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தது வேறுபாடு இல்லாத சபையில போய் பந்தி எடுக்கிற பரலோகத்துக்கு போக முடியுமா? அதனால உனக்கு என்ன தண்டனை எல்லாம் உண்டு தெரியுமா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் குடும்பத்தாருடைய கட்டுப்பாடு, என் புருஷனுடைய கட்டுப்பாடு, எனக்கு அப்படி எல்லாம் வர முடியாது. நான் வழி இல்லை. ஆண்டவரிடத்திலே நான் சொல்லி இருக்கிறேன். என் இருதயம் அவருக்கு தெரியும். பிதாவே, நான் செய்கிறது இன்னதென்று நீர் இப்பொழுது என்ன செய்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். ஆகவே என்னை மன்னியும். என் புருஷனின் நிமித்தம், என் குடும்பத்தின் நிமித்தம் நான் சத்தியம் அறிந்தும் நான் இந்த பந்தியிலே பங்கு கொள்ளுகிறேன். என்னை மன்னியும் என்று சொல்லி நீ எடுத்தோன்ன எம்மாடி வேதத்தை திருப்பிட்டாவளா, ஆண்டவரும் மன்னித்துருவாரா? சும்மா இருடா நீ ராஜனே, சும்மா இரு. என் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாருக்கும் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். ரத்தமே சிந்தி இது தெரியாத உனக்கு ஆண்டவருக்காக நீ என்ன செய்யணும்? என்ன 2 அடிபடுவியா? சத்தியத்தின்படி ஆராதிக்க வந்தா, பலிபீடத்துல வந்து பந்தியில வந்தா 2 அடிபடுவியா? உனக்கு தெரியாதா? நான் இங்கே தான் போய் கர்த்தருடைய பந்தியை பங்கு கொள்வேன். உங்க கட்டுப்பாடு நிமித்தம் நான் பாரம்பரியத்துக்கு வருகிறேன், பரமண்டலங்களை பண்ணுகிறேன், விசுவாச பிரமாணத்தை அறிக்கை பண்ணுகிறேன். அறிந்தும் அதன்படி செய்கிறவன் அநேக அடிகளுக்கு பாரு. நீ சீயோனா இருந்தா, சீயோன் குமாரத்தியா இருந்தா, எருசலேம் குமாரத்தியை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. பாபிலோனை விட்டு வெளியே வா. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற நீ சீயோனாக்கணும். சீயோனுக்கும் பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா. எருசலேமில் இருக்கிறவள் சீயோனுக்குள் வர வேண்டும். பாபிலோனுக்குள் இருக்கிறவள் எங்க வரணும்? பாபிலோனை விட்டு சீயோனுக்குள் வர வேண்டும். அப்படி வந்தாதான் பிற்பாடு கர்த்தர் உன் வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் பாபிலோனை விட்டு வெளியே வா, சீயோனுக்குள்ளே வா. எருசலேமை விட்டு வெளியே வா, சீயோனுக்குள்ளே வா. ஆமென். கர்த்தருடைய பந்திக்குள்ளே வா. ஆமென். வேதத்தை உனக்கு நேராக திருப்ப முடியாது. வேதத்துக்கு நேராய் நீ திரும்பு. நித்திய ஜீவனுக்கு அவகாசியாய் மாறு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.